வணக்கம் வள்ளல் மீடியா நேயர்களே. இன்னைக்கு ஒருத்தரை சுற்றி பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு டாபிக் மனசில் வச்சுருப்பீங்க. இன்றைக்கி உங்களுக்கு தமாக்காக 3-4 டாபிக் ஒரே வீடியோவில் கேட்க போகிறீங்க. அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இதில் புதைந்து இருக்கிற ஒரு டாப்பிக்கு ஸ்டார்டிங்லேயே ஒரு க்ளூ கொடுத்துறேன். தமிழில் கூட பார்த்துருக்கலாம். சில பேருக்கு பிடிச்ச பிளேயர் சச்சின் டெண்டுல்கர், இந்தி நடிகர் பேர் நானா படேகர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புல்புல் பறந்தவர் சவர்கர். இது மாதிரி பல கார் அம்பேத்கர் அவரை சொல்ல மாட்டேன். அப்படி இருந்தாலும் ஒரு இன்னோவா கார் இருந்தால் தான் நல்லா இருக்கும் அப்படிங்கிறனால அந்த விஷயத்தை பற்றியும் பாரிவள்கிட்ட கேள்வியாக கேட்டு தெரிஞ்சுக்க போகிறேன். ஆனால் அதற்கு முன்னாடி நம்ம ஒரு தலைப்பு எடுத்துகிட்டு வரதுக்குள்ள இன்னொரு தலைப்பு டக்குன்னு நடுவில் வந்துச்சு. டீலிமிட்டேஷன், அது ஃபேர் டீலிமிட்டேஷன். வாட் இஸ் ஃபேர் டீலிமிட்டேஷன்? நீங்கள் சொல்லுங்கள். அதை டிவி கிட்ட தான் போய் கேட்கணும். அதாவது தேர்தலுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் என்ன சொல்லிட்டு இருந்தீங்க? டீலிமிட்டேஷன் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் பேசிக்கிட்டு இருந்தீங்க. டிவிகே அரசாங்கம் அது வந்த அரசாங்கம் அமைச்சதுக்கு அப்புறமே டீலிமிட்டேஷனுக்கு எதிராக இருப்போம்லாம் நீங்கள் அறிக்கை விட்டீங்க. அது போக டீலிமிட்டேஷன் நடத்தப்படக்கூடாதுன்னு சொன்னீங்க. அது 543 சீட்ஸை லாக் பண்ணணும்னு சொன்னீங்க. அதே நம்பர் மாறக்கூடாதுன்னு சொன்னீங்க. இவ்வளவும் சொல்லி மக்கள் மத்தியில் நம்பகத்தன்மையை பெற்றுட்டு இன்னைக்கு அப்படியே குட்டி கண்ணை அடிச்சு ஃபேர் டீலிமிட்டேஷன். இது என்ன ஃபேர் டீலிமிட்டேஷனு? டீலிமிட்டேஷனே அன்ஃபேர் தான். அதில் என்ன ஃபேரு? ஃபேர் நீட் மாதிரி இது அப்ப இது அப்படியே டிவிகே அவங்களுடைய ஸ்டாண்ட்ல இருந்து பின்வாங்குறாங்க. அவங்க ஸ்டாண்ட்ல இருந்து சமரசம் செய்து கொள்கிறார்கள். அவர்கள் குட்டி கண்ணம் அடித்து விட்டார்கள் அப்படிங்கிறது தான் இதை நம்ம பார்க்க போகிறோம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் டீலிமிட்டேஷன் என்பது நடந்தா நமக்கு ஒரு சீட் இன்க்ரீஸ் ஆனாலுமே அது நமக்கு பின்னடைவு தான். காரணம் என்னன்னா, வடக்குல பல மடங்கு அவங்களுக்கு சீட்ஸ் அதிகரிக்கும். ஸோ பாப்புலேஷன் கான்செப்ட்ல நம்ம இங்க சீட்ஸ் அதிகரிக்கிறதே நமக்கு பெரிய பின்னடைவு தான். நமக்கு மட்டும் இல்லை, சவுத் ஸ்டேட்ஸ் எல்லாத்துக்குமே பெரிய பின்னடைவு. இது இந்தியாவையே உடைத்து எறியக்கூடிய சதியாகத்தான் இருக்கும். ஏன்னா கண்டிப்பாக இது பாருங்க, ஆல்ரெடி நான் அது ஒரு தனி டாபிக் நான் பேசணும்னு இருந்தேன். எப்படி வடகொரியா தென்கொரியாங்கிற மாதிரி பிரச்சனையை உலக நாடுகள் உருவாக்கி விட்டுச்சோ, அதே போல் வட இந்தியா தென்னிந்தியா, ஓகேவா, நார்த் இந்தியா சவுத் இந்தியாங்கிற மாதிரி 2 நாடாக உடைக்கணுங்கிற ஒரு அசைன்மெண்ட் உலக அளவில் இப்போ உள்ள இறக்கப்பட்டு விட்டது. இவங்க ஒரே பாப்புலேஷனா ஒரே கண்ட்ரியா இருக்காங்க அப்படின்னு. ஸோ இந்த டீலிமிட்டேஷனை வச்சு அது சார்ந்தும் கூட நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. இப்போ நீங்கள் கவனிச்சிங்கன்னா, இப்போ வடக்கையும் தென்னிந்தியாவையும் அதிகமாக கம்பேர் பண்ணுற வீடியோஸ்லாம் இப்போ நான் ஹிந்திலையும் அதிகமாக வருது, இங்கிலீஷ்லையும் அதிகமாக வருது. வெளிநாட்டுக்காரனுங்களாம் வீடியோ போடுறானுங்க. இதில் நீங்கள் பார்த்துட்டே வரலாம். இப்போ இந்த ஸ்பிளிட்டு ரொம்ப ஆப்வியஸாக இந்த இந்தியாவை உடைக்கணும்னு நினைக்கக்கூடிய சில சக்திகள் வட இந்தியா தென்னிந்தியான்னு உடைக்கிறதுக்கான வழிமுறைகளையும் பிளானையும் எக்ஸிக்யூட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல டீலிமிட்டேஷனுங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வருவதே பாஜக செய்கிற ஒரு பெரிய தவறு. இதை கொண்டு வந்தா, இந்த இது நடைமுறைப்படுத்தப்பட்டால் நிச்சயம் இந்தியாவுடைய இறையாண்மைக்கு ஒரு பெரிய கேள்விக்குறி என்பது உருவாகும். இந்த டீலிமிட்டேஷனுக்கு தமிழர்கள் ஒருபோதும் ஆதரவாக நிற்கக்கூடாது. டீலிமிட்டேஷனை பற்றி நம்ம நிறைய பேசியிருக்கோம், முன்னாடியே பேசியிருக்கோம். ஸோ பேசிக்காக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்மளுடைய பாப்புலேஷனின் அடிப்படையில், அதாவது மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் இன்னைக்கு மக்கள் அதிகரிச்சிருக்கிறாங்க. அப்போ ஒரு குறிப்பிட்ட மக்கள் தொகைக்கு தகுந்த மாதிரி ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் நம்ம கணக்கு கொண்டு வந்தோம்னா நம்ம இந்தியாவை ஈஸியாக கவர்ன் பண்ணலாங்கிறது தான் இந்த டீலிமிட்டேஷனுக்கான பார்வை. ஆனால் இதை இப்போ நம்ம சாத்தியப்படுத்த முடியாது. காரணம் என்னன்னா, இந்தியாவில் மக்கள் தொகை கட்டுப்பாடு அப்படிங்கிற ஒரு செயல் திட்டத்தை கொண்டு அதை அளவுக்கு அதிகமாக தென்னிந்தியாவில் நடைமுறைப்படுத்தினாங்க. தென்னிந்தியாவிலே மிக மிக கடுமையா தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்தினாங்க. பர்த் ரேட் இப்படி நிக்குது. ஸோ நம்மளுடைய பர்த் ரேட் இண்டெக்ஸே பார்த்தீங்கன்னா குறைஞ்சிருச்சு. அதோடைய பொருள் என்னன்னா, இன்னும் சில 100 ஆண்டுகளில் தமிழினம் என்பது பாதியாக குறைஞ்சு போற ஒரு சூழலுக்கு நம்ம வந்துட்டோம். ஐரோப்பிய நாடுகளுடைய பாப்புலேஷன் உடைய வளர்ச்சி ஒரு குறைவு இருக்குல்ல, அதுக்கு ஈக்குவலா நம்ம இருக்கோம். இன்னும் அடுத்த ஜென்ரேஷன்ல, அதாவது அடுத்த ஜென்ரேஷனா இப்ப நம்ம தலைமுறை இருக்குல்ல, நம்ம தலைமுறைக்கு அடுத்து, ஸோ ஒரு 50 வருஷம்னு வச்சுக்கோங்க. இந்த அடுத்த 50 வருஷத்துல இன்னைக்கு இருக்க பாப்புலேஷன் பாதியாக போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பாதி ஆயிடுவோம். இருவருக்கு ஒருவருங்கிற கான்செப்ட் வந்துருச்சா குழந்தையா? இப்ப இருக்கிற தம்பதிகள் எல்லாமே ஒரு குழந்தை தானே பெற்றுக்கிறாங்க மெஜாரிட்டி. அப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்னா, நம்மளோட பாப்புலேஷனே பாதியா போயிடும். யாரும் இங்க 5 குழந்தை 6 குழந்தை எல்லாம் பெற்றுக்கிறது இல்லை. ஆனா நார்த்ல அப்படி கிடையாது. அவங்களுடைய பாப்புலேஷன் இண்டெக்ஸ் நல்லா மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு, க்ரோ ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ என்னன்னா, இப்போ இந்த டீலிமிட்டேஷன் மக்கள் ஜனத்தொகைக்கு ஏற்ப நம்ம ரெப்ரசன்டேஷனை கொண்டு வந்தோம் அப்படின்னா தமிழர்களுக்கு இது பெரிய பின்னடைவு தான். இது இன்னைக்கு பின்னடைவு ஆகலைனாலும் அடுத்து நமக்கு பின்னடைவு ஆகும். ஸோ இதை கொண்டு வரக்கூடாதுங்கிறத நம்ம சொல்றோம். இன்னொன்று பாருங்க, இப்போ 543 பேர் உட்காந்துக்கிட்டு பேசுறாங்கன்னு வைங்க. 543 பேர் ஒரு அரங்கில் உட்காந்துருந்தா அது எப்படி இருக்கும்?
அது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்க கிளாஸ் ரூம் தான் ஒரு 60 பேர் இருப்பாங்களா ஒரு கிளாஸுக்கு. இப்போ இந்த 60 பேர் ஒரு கிளாஸுக்கு இருக்கிறாங்க. அந்த கிளாஸ்ல 2 கேங் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது ஒரு கேங்கு, இது ஒரு கேங்குன்னு வைங்களேன். இந்த 2 கேங்குக்கும் இப்ப சண்டை வருதுன்னு வைங்களேன். இப்ப 60 பேர்ல 30 பேர் இந்த பக்கம் 30 பேர் அந்த பக்கம் கத்துறாங்கன்னு வைங்களேன். எப்படி இருக்கும்? கேட்காது. ஏதாவது புரியுமா? இப்ப இந்த 60 பேருக்கே நமக்கு ஒன்றும் புரியாதுங்கிற பட்சத்துல 543 பேர் ஒன்னா உட்காந்து கத்துனா எப்படி இருக்கும்? இப்ப இருக்கிற நிலைமை அதுதான். இப்ப இந்த 543 டபுள் அமௌண்ட்டா ஏத்துறதுக்கு இவங்க பிளான் போட்டுட்டு இருந்தாங்கன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 800 சம்திங் அவங்க கொண்டு வந்தாங்கன்னா 800 பேர் ஒன்னா உட்காந்துட்டு பேசிட்டு இருந்தா அது கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இப்பதான் வந்து தமிழ்நாட்டோட எம்எல்ஏக்கெல்லாம் யாரு என்னன்னு இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இன்னும் தமிழ்நாட்டு எம்எல்ஏவே நமக்கு இன்னும் ஒன்றும் புலப்படலை. இல்லை எம்பிக்கெல்லாம் வந்து என்ன பண்ண முடியும் போறோமோ தெரியல, பயமா இருக்கு நமக்கு. அப்போ இந்திய அளவில் எம்பின்னு சொன்னானா தெரியாது. 800 பேர் இருப்பாங்க. எப்பா என்னால் இத்தனை பேர் வரீங்க அப்படின்னு இருக்கும். ஸோ இது வந்து ஒரு பெரிய அபத்தம். இந்த இது செய்யக்கூடாது. பாப்புலேஷன் ரெப்ரசன்டேஷனுக்கு தகுந்த மாதிரிலாம் நம்ம இப்போ கொண்டு வந்தோம்னா வட இந்தியாவுக்கு தான் பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு, பிஜேபிக்கு தான் பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. இப்படி இருக்கிற சூழலை இது எல்லாத்தையும் நல்லா வாய்க்கிலேயே வக்கனையாக பேசிகிட்டு இருந்த டிவிக்கு இன்னைக்கு விஜய் அவர்கள் அப்படியே பல்ட்டி அடிச்சு ஃபேர் டீலிமிட்டேஷன். என்ன ஃபேர் டீலிமிட்டேஷன்? இந்த ஃபேர் டீலிமிட்டேஷன் ஏடிஎம்கேவோட ஸ்டாண்டு. இப்போ எதுக்கு நீங்கள் ஏடிஎம்கே மாதிரி அதாவது வந்து என்னமோ ஒரு பாட்டு பண்ணாங்களே, என்னமோ பாட்டு ஒரு ஒரு எம்எல்ஏ பாடினாங்களேங்க, ஒரு பெண் எம்எல்ஏ ஒரு பாட்டு கொடுத்ததெல்லாம் இல்லை அவங்க மாதிரி பாட ட்ரை பண்ண. அது விடுங்க பாவம். அதான் யாருக்காக கொடுத்தார் ஒருவருக்காக கொடுத்தாருன்னு பாடிட்டு இருந்தாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு எம்ஜிஆர்னு நினச்சிக்கிட்டாரா என்னன்னு தெரியல. சரி எம்ஜிஆர்னு சொல்லிட்டாங்க. ஸோ எம்ஜிஆர்னா யார்? ஏடிஎம்கே. அப்போ ஏடிஎம்கே ஸ்டாண்டு நம்ம ஸ்டாண்டு அப்படியா அப்படி நினைச்சிட்டா என்னன்னு தெரியல. ஏடிஎம்கேவோட ஸ்டாண்ட் அது. தேர்தலுக்கு முன்னாடி ஏடிஎம்கே வந்து ஃபேர் டீலிமிட்டேஷன் சொல்லி விளையாடிட்டு இருந்தாங்க. ஏன்னா அவங்க பிஜேபியோட கூட்டணி. நீங்க பிஜேபி வந்து என்ன எதிரி? பாசிசம் கொள்கை எதிரி. சாதாரண எதிரி இல்ல, கொள்கை எதிரி. இது என்னது? இது என்ன எதிரி? திமுக. இது அரசியல் எதிரி. இது அரசியல் எதிரி. அப்ப இவங்களோட அரசியல்ல கொள்கை கிடையாதா? எனக்கு புரியல. அதான் இல்லையே, கொள்கை என்பதே இந்த அரசியல் தேவை இல்லை. ஏங்க அருண், நீங்க வந்து ஆக்சுவலா எனக்கு ரொம்ப சந்தேகமா இருக்கு. எதுக்கு அவர் போறாரு? இவர் போய் வெட்டி திறந்தாதான் திறக்குமா? சத்தியமா சொல்லிட்டா, எங்க ஆளுக்கு என்னால முட்டு கொடுக்கவே முடியாத நிலைமையில் நான் வந்து தள்ளப்பட்டிருக்கேன். நான் எங்க ஆளை போட்டு எல்லாம் அடிக்கிறாங்க. அது வந்து சரி விடுங்க, எதுக்கு போய் திறந்தாருன்னு தெரியல. ஏன்னா நாளைக்கு வேற ஆட்சியோ இல்லை இந்த ஆட்சியிலே ஏதாவது கொஞ்சம் நாளைக்கு பின்னா ஏதாவது கேள்வி கேட்டாப்புலன்னா இந்த ஆஃபீஸும் மூடுற மாதிரி சூழல் வரும். அப்போ சிலம்பரசன் திறந்து வச்சனாலதான் இந்த நிலைமை வந்துச்சுன்னு சொல்லிட்டு இல்லைங்க, சிலம்பரசன் திறந்தனால தான் எங்களுடைய அது என்ன சேனலு சவுக்கு மீடியா வந்து மூடப்பட்டுருச்சு, அதனால சிலம்பரசனை வந்து கூப்பிடாதீங்கன்னு சொல்லிட்டாங்கன்னா என்ன எங்க போவீங்க? அது வேற கீப் கோயிங். எங்க கீப் கோயிங் டு ஜெயிலா? கீப் கோயிங் ஃபார் ஷூட்டிங். இல்ல கீப் கோயிங் டு ஜெயிலா? என்ன? சரி விடுங்க, அது ஏதோ பண்ணி வச்சு திறந்து வச்சிருக்கேன். சரி நல்லா இருந்தா சரி, நம்ம ஏதோ பண்றோம். இந்த விஷயத்தையும் உள்ள நைஸா எடுத்துட்டு வந்துட்டீங்க. இல்ல அது கண்ணு முன்னாடி வருது, என்ன பண்றது? சரி ஓகே. இப்போ என்னன்னா குருவி படத்துல இருங்க அதெல்லாம் பண்ணுவோம். டீலிமிட்டேஷனுக்கு வரேன். ஸோ டீலிமிட்டேஷனை பொறுத்த வரைக்கும் இப்போ டிவிக்கு செய்திருக்கிறது வந்து நம்பிக்கை துரோகம். தமிழர்கள் இதை வந்து இது என்ன இது? நீங்கள் தேர்தலுக்கு முன்னாடி என்ன சொன்னீங்க? இப்போ என்ன போய் பல்ட்டி அடிக்கிறீங்க? எனக்கு தெரியுங்க, நீங்க வந்து சினிமால ஸ்டண்ட் எல்லாம் பண்ணது எனக்கு அதெல்லாம் புரியுது. இப்படியா பொலிட்டிக்கல் ஸ்டண்ட் பண்ணுவீங்க? சுறால தண்ணில இருந்து வருது, குருவி மேல இருந்து குதிக்கிறது, அதே மிதிச்சுங்க. இது எல்லாத்தையும் ஒன்னா பண்றீங்க. அந்த ஏதோ ஒரு படத்துல ஒரு பில்டிங்ல இருந்து தாண்டி போய் 2-3 ஏரியாவெல்லாம் தாண்டி போவாரு. குருவி தாங்க, அது குருவி தான். குருவி மாதிரி பறந்து போவாரு. இப்ப அதே மாதிரி வந்துட்டு ஒரு ஸ்டாண்ட்ல இருந்து பேன் டீலிமிட்டேஷன்ல இருந்து இப்ப ஃபேர் டீலிமிட்டேஷனுக்கு பறந்து வந்துட்டீங்க. உங்களுக்கு புரியல. அரசியல 10 ஸ்டெப்ஸ் ஹார்ட் யோசிக்கணும் பாரு. நீங்க இவர் தான் பிஎம் ஆக போறாருல, அப்ப நிறைய எம்பி வருவாங்கல்ல இவருக்கு, அதனாலதான் இதெல்லாம் பிஎம் ஆக போறாரு. ஓ அப்ப அதனாலதான் அங்க வடக்குல விஜய் தளபதி ரீல்ஸ் பாக்கலையா? வடக்கு தோலிஸ் எல்லாம் நிறைய. என்னங்க அவ்வளவு வேலையா? ஏங்க பேசாம ஏதாவது நம்ம நார்த் இந்தியாவுக்கு போய் யூஸ் பண்ணலாமா? எனக்கு அவங்க ஒன்றும் பெருசாலாம் பேசுற மாதிரி தெரியல. அது ஆல்ரெடி ரெக்கார்டட் ஆடியோ மாதிரி இருக்கு. அதை போட்டு டப் ஸ்மாஷ் பண்றாங்க. அதுக்காங்க வந்து 60,000 ரேட் ஷீட் போட்டாங்களா? இல்ல சாட் பண்ணிருக்காங்களே. சாட் பண்ணிட்டு அது ஸ்கிரீன் வீடியோ எல்லாம் பார்த்தேன் நானு. அது உண்மையா போயெல்லாம் தெரியல, பட் அது வந்துருந்துச்சு. அதுல பாக்குறேன் வந்துட்டு ஒரே பேமெண்ட் 60,000 80,000 அப்படிங்கிறாங்க. நல்லா சம்பாதிக்கிறாங்க வடக்கனுங்க. நல்ல வேலை அமெரிக்கன்ஸ் மட்டும் தான் ஜனாதிபதி தேர்தல் திரும்ப இங்க சிஎம் ஆனால இங்கெல்லாம் அது பண்ண மாட்டாங்க போலயே. இங்க இருக்க இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்குலாம் ஒண்ணும் இல்ல போல. ஒண்ணும் இல்ல.
இதுலயும் வேலை வாய்ப்பு போகுது. ஏன்னா எனக்கு என்ன பிரச்சனைனா கண்டக்டராகவும் வடக்கம் தான் வரான். அதுவும் பாத்தீங்களா போக்குவரத்து எத்தனை விஷயம் தான் பேசுறது எனக்கு தெரியல. எத்தனை தான் குறை சொல்றது, ஒரு குறை 2 குறை எங்களுக்கு ஞாபகம் யோசிச்சு குறை சொல்றவன் இவ்வளவு குறைய வச்சுக்கிட்டு இருந்தா எனக்கு சரி ஓகே. இப்போ என்னன்னா ராஜஸ்தான் கம்பெனிக்கோ ஏதோ ஒரு கம்பெனிக்கு கொண்டு போயிட்டு தமிழ்நாட்டில் கண்டக்டர் ஃபில் பண்றதுக்கு அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க கான்ட்ராக்டை. எனக்கு புரியலைங்க டிசிஷன். அவனுக்கு சும்மாவே ஆல்ரெடி உங்களுக்கே தெரியும், ரயில்வே டிக்கெட் வாங்கும்போது நம்ம படுற பாடு என்னன்னு தெரியும். அந்த கவுண்டரில் அங்கே உள்ள உட்காந்துருக்கேன், வடக்கையும் உட்காந்துட்டு இருப்பான். நம்ம போய் ஏதாவது ஒன்று சொன்னால் இது பண்ண மாட்டான். ஏர்போர்ட்டில் நம்ம போயிட்டு இருக்கும்போது அங்கே அந்த டோக்கன் கொடுக்குறவன் இவன்லாம் வடக்க என்ன இருப்பான், அவங்ககிட்ட போய் நம்ம ஏதாவது கேட்டோம்னா அவனுக்கு ஒன்றும் புரியாது, சண்டை வருது. உனக்கு ஏன் ஹிந்தி தெரியலன்னு கேட்குறான். இப்போ நம்ம வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு பஸ்ஸில் ஏறினோம்னா புரியுதானே ஏன் கார் வாங்குங்கன்னு சொன்னேன்னு. இனி அவன் கார் வாங்கிட்டு ஓட்டிக்கோங்க. வந்துட்டீங்க சம்பவ இடத்தை நிறுத்திட்டீங்க கார். அதான் வரேன், எப்படி வரேன் பாருங்க. ஸோ இப்போ பேசிக் என்னன்னா வடக்கத்திக்காரர்களை கொண்டு வந்து கண்டக்டருக்குலாம் நீங்கள் வேலைக்கு போட்டீங்க அப்படின்னா அவன் என்ன நமக்கு எனக்கு ஒன்றும் புரியல. ஒருவேளை இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்குலாம் வேலை கொடுக்க போறாங்களோ. சொன்னால பிஎம்ங்க பெரிய கணக்கு விசில் கண்டக்டர் ஏங்க எல்லாமே கனெக்ட் ஆகுதுங்க. இதுலயும் ரஜினியோட ஐடென்டிட்டி எடுத்துட்டாங்க. இதுல என்னங்க அவருக்கு கண்டக்டர்னா ஃபர்ஸ்ட் அவர் தான் ஞாபகம் வருவாரு. இப்ப கண்டக்டர்னா வடக்கர்கள் ஞாபகம் வருவாங்க. விசில் சரி ஓகே தான் போங்க அவரு. என்னமோ பண்ணுங்க, நீங்க விசில் அடிச்சுன்னு கடைசியில வந்துட்டு அதாவது இந்த பிரச்சனை ஒரு பிரச்சனை கார் பிரச்சனை வந்தோன்னா எல்லா எம்எல்ஏக்கும் என்னென்ன கார் இருக்குன்னு லிஸ்ட் எல்லாம் போட்டு எக்ஸ்போஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒருத்தங்க எல்லாம் வந்து 13 கார் வச்சிருக்காங்க. யாருங்க? யாரோ அதான் சொல்ல மாட்டீங்க. இது என்ன இதுன்னு புரியல. சரி ஓகே, அது நான் உங்களுக்கு நிறைய பேர் கார் இருக்கு. சரி இப்போ நம்ம என்ன சொல்ல வரோம்னா இந்த கண்டக்டர்களுக்கு வடக்கவர்களுக்கு வேலை வாய்ப்புக்கு ஏற்பாடு செய்திருப்பது வந்து ஆக்சுவலாக டிவிகே மேலே நம்ம முழு பள்ளியும் போட முடியாது. ஏன்னா இதுக்கான டெண்டர் என்பது முன்னாடியே கொடுக்கப்பட்டதாக தான் சொல்லப்படுறாங்க. ஸோ அதை மாற்றுங்கன்னு நம்ம சொல்கிறோம். ஏன்னா உங்களோட மேல் பார்வையில் வந்துட்டு அதுக்கப்புறம் தானே இது வந்திருக்கு. அப்போ உங்களோட ஆட்சியில் இந்த கம்பெனிக்கு அதை ரிஜெக்ட் பண்ணிட்டு தமிழ்நாட்டு கம்பெனி எதுக்காவது டெண்டரை கொடுத்து தமிழ்நாட்டுக்காரர்களை டெம்பரரியாக வேலை செய்கிறவனும் தமிழ்நாட்டுக்காரனாவே இருக்கட்டும்ங்கிறத நாங்கள் சொல்கிறோம். ஏன்னா மக்கள் தொடர்பு படுத்தக்கூடிய ஒரு விஷயம் அது. கண்டக்டர்கிட்ட போயிட்டு நான் வந்துட்டு சென்னையில் ஒரு 2 ஃபேமஸான பிளேஸ் சொல்லுங்க. பெசன் நகர். பெசன் நகருக்கு டிக்கெட் கொடுனா அவன் என்ன சொல்லுவான்? பெசன் நகர் அப்படிமா அது இல்லை, அது வேற ஏதாவது சொல்லுவான் அவன். பேசின் நகர் என்னமோ சொல்லுவான். பேசின் நகர் ஏதாவது சொல்லுவான், நமக்கு பிரச்சனையா இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து வேண்டாம். வடக்கர்கள் இந்த மாதிரி கம்யூனிகேட் பண்ணுற இடத்துல தமிழக அரசு அமர்த்துறதுங்க. ஆல்ரெடி நமக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் போட்டு தாளிக்குது. பேங்க்குக்கெலாம் போனால் நம்ம தலை உருளுது. ஆனால் இது தமிழ்நாடு அரசும் இந்த வேலையை பண்ணுச்சுன்னா அப்புறம் எங்கே தான் நம்ம போகிறது? ஸோ நம்ம அமைச்சர் மரிய வில்சன் மாதிரி அப்புறம் எல்லாருமே வந்துட்டு ஷேக்ஸ்பியரை படிச்சுட்டு போக வேண்டியது தான் போலயே. தமிழ் படிக்கிறவனுக்கு நீ வேலை வாய்ப்பே இருக்காது போலயே. ரொம்ப குழப்பமா இருக்கு எனக்கு. ரைட். ஸோ எம்எல்ஏஸ்க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கார் கொடுக்கணும் அப்படின்றப்போ வந்து எல்லாருக்குமே வந்து கார் அறிவிச்சிருக்காரு. பாவம் இளைஞர்களா அவங்கள பார்த்தா எனக்கே வந்து ஏதாவது போட்டு போவாங்க இளைஞர்களா அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. இது வந்து அது அவர் கரெக்டான டெசிஷனா இல்லை இது வந்து தேவையில்லாத ஆணி அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறீங்களா நீங்க? இப்போ என்ன சிக்கல்னு பார்த்தீங்கன்னா எம்எல்ஏ அத்தனை பேருக்கும் காரு அப்படின்னு சொல்றதுல என்ன பாயிண்ட்டுன்னு நமக்கு புரியல. ஏன்னா அவங்களுக்கு கார் இல்லாமல் தான் அவங்க நிறைய பேர் இருக்கிறாங்கன்னு சொல்ல வரீங்களா? அப்போ அப்படி மெஜாரிட்டியானவங்க கார் இல்லாமல் இருக்கிறாங்க, அதனால நாங்கள் இதை கொண்டு வரோம் அப்படின்னா ஒரு ஏற்புடையதாக இருக்கும். அங்கே கார் இல்லாமல் இருக்கலாம். எத்தனை பேர் இருப்பாங்க? மிஞ்சி ஒரு 4-5 பேர் இருக்கலாமா? மொத்தமாக ஒரு 4-5 பேருக்கு கார் கொடுக்குறது எதுனா கூட அது உங்கள் காசுலாம் கூட நீங்கள் கொடுத்துடலாம். இல்லைன்னா ஆதவர்ஜன் அவர்கிட்ட சொன்னீங்கன்னா அவர் ஒரு 2-3 காரை வாங்கி நிப்பாட்டிட போறாரு. அவர் எதுக்கு அவர் ஓட்டுற நேரம் போக மிச்சம் இருக்க அந்த காரை வந்து அதை எடுத்துகிட்டு போங்கப்பான்னு சொன்னால் அவங்க வர போகிறாங்க. இல்லை இனிமேல் வந்து நீங்கள் சொந்தமாக கார் வாங்கிக்க கூடாது. எம்எல்ஏவா இருக்கவங்க எல்லாம் வந்துட்டு இனிமேல் சொந்தமாக கார் வாங்கக்கூடாது, அரசு கார் கொடுப்போம். இப்போ ஏன்னா இப்போ ஒரு ஐஏஎஸ் அதிகாரி இருக்காரு. இப்போ ஐஏஎஸ் அதிகாரி வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு கவர்மெண்ட் வந்து கார் கொடுக்கும். அவர்கிட்ட கார் இருக்கு இல்லைங்கிறதெல்லாம் கணக்கு கிடையாது. அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை கொண்டு வந்து இனிமேல் உங்கள் காரில் நீங்கள் வரவே கூடாது. ஏன்னா இப்போ அஃபிஷியல் டியூட்டிஸ்க்கு வந்துட்டு ஒரு ஐஏஎஸ் அதிகாரி அவரோட பர்சனல் கார்ல எல்லாம் வரமாட்டாரு, அஃபிஷியல் கார்ல தான் வருவாரு. அந்த மாதிரி ஏதாவது பண்ண போறீங்களா? என்னத்துக்கு இது இந்த காரு? எம்எல்ஏங்கிறவர் ஒரு பொலிட்டீஷியன். அவர் வந்து அரசு ஊழியர் கிடையாது. ஒரு பொலிட்டீஷியன் வந்து எல்லா விஷயத்துக்கும் கவர்மெண்டோட வண்டியிலேயே போயிட்டு வந்துட்டு இருக்கவும் முடியாது. அப்புறம் எதுக்கு இந்த கான்செப்ட்? இப்போ ஏன்னா சில பேர்லாம் பொட்டி வாங்குவாங்க. இந்த பொட்டி வாங்குறவன்லாம் வந்து எம்எல்ஏவா இருப்பாங்க, இதே கார்ல போவான், அது ஊருக்கே தெரிஞ்சிடும். என்ன எம்எல்ஏவோட வண்டி இந்த பக்கம் வருது, என்ன எம்எல்ஏ வண்டி அந்த பக்கம் ஒதுங்குது அப்படின்னு பார்ப்பாங்கல்ல. ஸோ ஒரு எம்எல்ஏனால ஒரு அரசியல்வாதினால கவர்மெண்ட் வண்டியில் சுற்றிக்கிட்டே இருக்க முடியாது. என்னத்துக்கு இந்த கவர்மெண்ட் வண்டி எதுக்கு? இவங்ககிட்ட வண்டி இல்லையா?
ஒரு பையன் வந்து எனக்கிட்ட வண்டி இல்லை, வேலை கிடையாது, லவ் ஃபெயிலியரு. ஒரு பையன் இல்லை, ஒரு எம்எல்ஏ, சாரி, அது ஒரு மரியாதை கம்மியா இல்லை, ஆனால் அவரே அப்படிதான் நடந்துக்கிட்டாரு. ஒரு சட்டசபையில் என்னென்ன பேசணும்னு ஒன்று இருக்குங்க. லவ் ஃபெயிலியர்லாமா பேசிட்டு இருப்பாங்க சட்டசபைலாம். அவை குறிப்பில் இது நீக்க மாட்டாரா அவரு? இது அது யாருமே சொல்லலைங்க. அவை குறிப்பில் வந்துருங்க. அவை குறிப்பில் இருந்து நான் அதை நீக்குவேனே சொல்லலைங்க. அது போயிடுச்சு, அப்படியே கடந்து போயிடுச்சா? அது அக்செப்ட் பண்ணிட்டாங்க. இப்போ அவர் இப்போ இன்னும் ஒரு 100 வருஷம் கழிச்சு இந்த சட்டசபையில் என்னென்ன பேசினாங்க, விஜய் அவர்களுடைய ஆட்சியில் என்னென்ன பேசியிருக்காங்கன்னா, இந்த ஆள் சிங்கிளா இருந்தது, லவ் ஃபெயிலியர் ஆனதெல்லாம் பதிவாயிருக்கும். அதாவது இந்த அவை குறிப்பில் நீக்கிற மேட்டரே இனிமேல் எனக்கு நம்பிக்கை எல்லாம் போயிடுச்சு பாரு. ஏன்னா லைவ் ரிலேல இருக்க ஒரு மைனஸா நான் பாக்குறேன். நிறைய பிளஸும் இருக்கு. மைனஸ் என்னன்னா, நீங்க அவை குறிப்பில் நீக்கலாம் அந்த அது ஓகேங்க. நம்ம வீடியோல கூட நம்ம கடந்து போயிருவாங்க. சிலது இப்ப வீடியோல பதிவாயிருந்தா கூட நம்ம 100 வருஷத்துக்கு அப்புறம் இந்த வீடியோ பார்ப்பாங்கன்னு சொல்ல முடியும். கடந்து போயிருவாங்க. டிஜிட்டல் வந்து அவ்வளோ ஸ்பேஸ் ஃபில் பண்ணிடும். பட் அவை குறிப்புங்கிறது ஒரு ஸ்டாண்டர்ட் ரெக்கார்டுல, அந்த ஸ்டாண்டர்ட் ரெக்கார்டுல நாளைக்கு ரிசர்ச் பர்பஸ்க்குலாம் யாராவது வந்து ஆய்வு பண்ணுவாங்க. இதெல்லாம் ரிசர்ச் பண்ணி தெரியும். இந்த ரிசர்ச் பண்ணும்போது இவர் இப்போ சொல்லுவாரு, நான் வந்து கல்யாணம் ஆகல, எனக்கு வந்து லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, வேலை இல்லாம சுத்திக்கிட்டு இருந்தேன், என்ன வந்து ஒரு எம்எல்ஏ ஆக்கினீங்க, இப்ப காரும் வாங்கி தரீங்க அப்படின்னா எப்படி இருக்குன்னா, அகழ்வாராய்ச்சி பண்ணும்போது 100 அடி தொண்ணை ஏதோ கிடைச்சிருக்கு, திறந்து போட்ட கிழிஞ்சு போட ஜட்டி, டே இதை ஏன்டா உள்ள போச்சு வச்சிருக்க அப்படிங்கிற அந்த மாதிரி தாங்க இருக்கும். எனக்கு உண்மையிலே வந்து அதெல்லாம் இப்படிலாம் தயவு செஞ்சு நான் சொல்றேன், நீங்க பேசுறது எல்லாம் பதிவாகுது. இதுக்கு மேல நான் என்ன கிளாஸ் எடுக்கலாம், தனியாக ஏதாவது கிளாஸ் எடுக்குதுனாச்சும் கொண்டு வாங்க. அதுவும் பண்ணீங்க. அதுக்கப்புறமும் இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. நீங்க திரும்பி வேற பாக்குறாரு இவரு. யாருப்பா ஆல்ரெடி கண்டென்ட் அலையறாங்க, நீங்களே கண்டென்ட் கொடுக்குறீங்களேப்பான்னு திரும்பி பாக்குறாப்ல. யார் அந்த சிங்கிள் பாய் அப்படின்னு. சரி ஓகே, இப்ப காரு, சரி இவர் கார் கொடுக்குறேன்னு சொல்றாரு. கொடுப்பதும் தான் கொடுக்குறீங்க, அது ஒரு இனோவா காரா. நான் என்ன சொல்றேன், ஏன் ஒரு ரேஞ்ச் ரோவர் கொடுங்களேன், இல்லைன்னா வேற என்ன இருக்குல்ல வேலை அதிகமா, பென்ட்லி இல்லைங்க. இதுல பெரிய ஆட்கள்லாம் டிஃபெண்டர் தான் வச்சிருக்காங்க. ஸோ டிஃபெண்டர் எல்லாரும் பெரிய ஆட்கள்லாம் யாரு? எதிர்கட்சி தலைவரா? என்னங்க சரி ஓகே. பேரன் தாத்தாவுக்கு வாங்கி கொடுத்தாங்க. காரையில் தானே சொன்னாங்க. பேரன் தாத்தாவுக்கு கிஃப்ட் பண்ண டிஃபெண்டர். சரி ஒரு டிஃபெண்டர் திருப்பி கேக்குறாங்க, கேள்விப்பட்டேன். தாத்தா எங்கேயும் போக மாட்டேன். நான் என்ன சொல்றேன்னா, இப்ப அரசியல் பேசக்கூடிய எம்எல்ஏக்கள் மட்டும் கார் இல்லாம கஷ்டப்படுறாங்கன்னு சொல்ல முடியாது. சில அரசியலை பற்றி பேசக்கூடிய யூடியூபர்களும் கூட கார் இல்லாம கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கும் கார் வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா அது வேற மாதிரி இருக்கும். இப்ப நீங்க நாளைக்கு கார் வாங்கினா அவங்க தானே வாங்கி கொடுத்தான்னு சொல்லுவாங்க. என்னங்க இது, கொடியை நீங்களே சுத்திடுவீங்க உங்களுக்கு. இப்பதான் ஒரு BMW போய் புக் பண்ணிட்டு வந்தீங்க, அதுக்குள்ள இப்படி பண்ணிட்டாங்க. யார் வேணா பண்ணலாம் தெரியும்ல. யாரு சொன்னா? அப்படியா? அதுக்கே முன் பணம் நிறைய தரணுமா? ஆமா, அதுக்கே வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமா தான் கேட்பாங்க. பாவியா இருக்கேன், மேலே இப்படி பழிய போடுறீங்களே. நீங்க பண்ணாதானே, வேற யாரா பண்ணா சரி விடுங்க. ஏதோ ஒரு விளையாட்டுக்கு பேசுறோம், வாங்கி கொடுத்துட்டு என்ன வேணாம் சொல்ல போறீங்க? ஏங்க அவ்வளவு வேண்டாம் சொல்லிடுவீங்களா? அவ்வளவு நல்லா ஒரு செகண்ட் டெம்ப்ட் ஆகுங்க. நம்ம எல்லாம் கடந்து வந்தாதான் நம்ம எப்பவுமே நியூட்ரலா நம்ம மக்களோட நன்மதிப்பு. இப்பவே நியூட்ரலு, கியரு, வண்டி சரிங்க பாருங்க. அவர் கேட்கறது என்ன, கருப்பன் குசும்புக்காரன் ஒரு BMW கார் கேட்கறாப்புல, இனோவா கார் வாங்கி கொடுக்க முடிஞ்சது, ஒரு BMW கார் வாங்கி கொடுக்க. பாட்காஸ்ட்லயே சொல்லிட்டேன், எனக்கு பென்ஸ் தான் பிடி. ராகவா லாரன்ஸ் ஒரு படம் நடிக்கிறாரு இந்த லோகேஷ் கனகராஜ் ஜூனியர்ஸ்ல. அந்த படத்தோட பேர் என்ன கீழே கமெண்ட் பண்ணுங்க. சொல்லுங்க, மக்களே கமெண்ட் பண்ணுவாங்க. இல்ல எனக்கு தெரியலங்க. பென்ஸுங்க போதுமா? ஐயோ கேள்வியை கேட்டு நான் விடையும் சொல்லணுமா? சரி ஓகே. இப்போ என்ன பிரச்சனைனா, இனோவா காருடைய பிரச்சனைகள், மைலேஜ், இதெல்லாத்தையும் எடுத்து பாருங்க. ஐயோ இல்ல, ஆக்சுவலா கார் வைஸ் இனோவா வந்து கொஞ்சம் ஒரு குவாலிட்டியான வண்டி, ரிலேபிளான வண்டி தான். அதுக்காக வாங்கி கொடுக்க சொல்றீங்க. ஆனா விலை ரொம்ப அதிகம். 40 லட்சம் வரும்னு நினைக்கிறேன். ஆன் ரோடு டாக்ஸ்ல 45 லட்சம் வரும். அதுவும் டீலக்ஸ் வேரியன்ட் தான் கேட்பாங்க. என்ன வேரியன்ட், டாப் எண்ட் எல்லாம் போனாங்கன்னா கிட்டத்தட்ட 50 வந்துரும்னு வைங்களேன். அதுல இனோவால எனக்கு என்னன்னா, கிறிஸ்டாவா ஹை கிராஸ், அதை பத்தி எவனுமே பேசலையே. நல்லா குழப்பி விடுறீங்க போங்க. இது 2 வேரியன்ட் இருக்குங்க. இனோவா கிறிஸ்டாவோட ரேட் வேற, இனோவா ஹை கிராஸோட ரேட் வேற. எம்எல்ஏக்கெல்லாம் ஹை கிராஸ்ல போனாதானே கொஞ்சம் ஹையா இருக்கும். ஸோ ஆக மொத்தம் வந்து நம்மலாம் வரி கட்டுறோம் பார்த்தீங்களா, நம்மளாம் இழிச்சுவா பயிலுக, முட்டா பயிலுக, கிறுக்கு பயிலுக. இவங்ககிட்ட ஆல்ரெடி கார் இருக்குமா, இவங்களுக்கு எக்ஸ்ட்ரா புது கார் வாங்கி கொடுக்கறதுக்கு நம்மளாம் உட்காந்து அலையணுமா? உங்க கட்சிக்காரர்களுக்கு கார் இல்லாம யாராவது கஷ்டப்படுறாங்கன்னா ஏன் உங்களால ஒரு கார் வாங்கி கொடுக்க முடியாதா? ஏங்க கொடிக்கம்ப சாஞ்சவனுக்குலாம் கார் வாங்கி கொடுத்தீங்களேங்க. அது மாதிரி ஏதோ ஒரு 2 பேர் 3 பேருக்கு வண்டி இல்லாம இருக்கிறாங்க, கஷ்டப்படுறாங்கன்னா ஒரு கார் வாங்கி கொடுங்க. ஆக்சுவலா இருக்கிறாங்க ஒரு சில எம்எல்ஏக்கள் வந்து உண்மையிலேயே ஒரு அடிமட்டத்திலிருந்து அந்த எம்எல்ஏக்கள் இவங்களோட கட்சியில இருக்கிறாங்க. அவங்களுக்கு உண்மையாகவே நீங்க கார் வாங்கி கொடுக்கணும்னா கார் வாங்கி கொடுங்க. நல்ல விஷயம் தான், தப்பு இல்லை. ஆனா இப்ப இங்க பிரச்சனைனா, இந்த கார் வாங்கி கொடுக்குறீங்க, இப்ப இந்த காரை யார் ஓட்டுவா?
எம்எல்ஏ ஓட்டுவாரா? நீங்க சிஎம், நீங்களே கார் ஓட்டினாலும் யாரும் உங்களை தடுக்க மாட்டாங்க. நீங்க போவீங்க எங்க மலை உச்சியில இருந்து நீங்க டிரைவ் பண்ணிட்டு வரீங்க, அது வீடியோ போடுவீங்க, அந்த வீடியோல சர்ச்சைகள் வரும். பட் அது வேற உங்க பிரச்சனை. ஆனா இவங்க எம்எல்ஏக்கள் யாரு எல்லாரும் இவங்க கார் ஓட்ட போறாங்களா? இல்ல. அப்ப அதுக்கு டிரைவரும் அதுவும் சொல்றாரு ஏதோ அதுக்கு ஒரு குறிப்பிட்ட தொகை. அப்ப அப்புறம் அதுக்கப்புறம் வந்துட்டு அதுக்கு டீசல் போடணும், பெட்ரோல் போடணும், அப்புறம் அதுக்கு ஏர் செக் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து டீசல் வேரியன்ட்ல எதுவும் இப்போ இனோவாலாம் இல்லைங்க, எல்லாம் பெட்ரோல் வேரியன்ட் தான். ஐயோ சரியா? அதுவும் செலவும் அதிகமாகும். ஹை கிராஸ்ங்கிறது வந்து இது பேர் என்ன, ஹைபிரிட் வண்டி. ஏர் ஃப்ரெஷ்னர் வாங்கணும், எலுமிச்சம்பழம். ஆமா, எலுமிச்சம்பழம் வாங்கணும், 4 வீலுக்கு 4 எலுமிச்சம்பழம் வாங்கணும். நடுவில் இவரோட எல்லோ கலர் அந்த பேக்ரவுண்ட் இருக்கு போட்டோ வேற வைக்கணும், கொடி வைக்கணும். இல்ல, கொடி வந்து தமிழக அரசு கொடி தாங்க வைக்கணும், டிவிக்கு கொடி வைக்க கூடாது. கரெக்ட். சோ தமிழக அரசு கொடி வைக்கணும், அதுக்கு ஒரு மட்கார்டு, அது இது ஸ்பேர் பார்ட்ஸ் இதுன்னு கணக்கு பண்ணீங்கன்னா வந்துருங்க. எப்படி பார்த்தாலும் நம்மளோட வரி பணம் வேஸ்ட் தான். நான் என்ன சொல்றேன்னா, கார் வாங்கி கொடுக்கறது வந்து எனக்கு வந்து அதுல உடன்பாடு இல்லை. ஒரு ஹெலிகாப்டர் வேணா வாங்கி கொடுக்கணும் நினைச்சேன். ஹெலிகாப்டர் வாங்கி கொடுத்தீங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் வசதியாக இருக்கும். அப்படியே மேலே போயிட்டு வந்துட்டு, ஏன்னா கார்னா டிராஃபிக் ஆகுது, போகிறது வரதுல நமக்கும் சிரமமாகுது, இவங்களுக்கு ஒரு கான்வாய் அது இதெல்லாம் போதா. இதுல வந்து எனக்கு ஒரு ஐடியா தோணுது. முதல்வர் அவர் இப்போ வர்றது போறது வச்சு எல்லாருமே விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவருக்கு ஒரு ஹெலிகாப்டர் வந்து வாங்கிட்டாருன்னா அப்படியே டக்கு வீட்டுல இருந்து அப்படியே தலைமை செயலத்துல 10வது மாடியில் வேற போற அவங்க டக்கு இறங்கிடுவாங்க. அப்படியே இந்த மென் இன் பிளாக்ல எல்லாம் தவிர மாதிரி அப்படியே தப்பி அது ஒரு ரீல் போட்டா சூப்பரா இருக்கும். ஹெலிகாப்டர்ல இருந்து முதல்வர் வருகிறார், கோட் ஆஃப் சேப்பாக் அப்படின்னு சொல்லிட்டு அது இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஹெலிகாப்டர்ல இருந்து அது ஆல்ரெடி வந்து நம்ம வாரிசு படத்துல ஒரு ஸ்டில் பார்த்தோம், ஹெலிகாப்டர் அந்த மாதிரி ஸ்டில் டெய்லியும் பார்க்கலாம். அந்த விவேக் காமெடி உறுதியாயிரும். டேய் அங்க போற தலைவருக்கு வானத்துல போற இங்க ஏன்டா சிக்னல் நிப்பாட்டி வச்சிருக்கீங்க? சோ எனக்கு என்னன்னா, நீங்க ஹெலிகாப்டருக்கு கம்மியா நீங்க இதை வாங்கி கொடுக்கறது தான் எனக்கு மனசு கஷ்டமாயிடுச்சு. இப்ப விஜய் தளபதி பயங்க ஹெலிகாப்டர் பார்த்து அவங்க ஆல்ரெடி அதாங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ வந்து எல்லாரும் வந்து வேகமாக வரணுங்கிறதுக்காக ஹெலிபேட் போட்டு கட்டிட்டாரு, ஹெலிகாப்டர் வாங்கி கொடுக்குறாருன்னு தான் சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ இது சரி. இப்போ இங்கே என்ன பிரச்சனைனா, இந்த கார் வாங்கி கொடுக்கறது உண்மையிலேயே மக்களோட பார்வைக்கு வரவேற்கப்படுமா எதிர்க்கப்படுமான்னு பார்த்தா எல்லாரும் காரி உமிழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இது உங்களுக்கு நல்ல பேரை வாங்கி தராது. யாருக்கிட்ட கார் இல்லையோ அவங்களுக்கு காரை உங்கள் கட்சி சார்பாக நீங்கள் வாங்கி கொடுப்பதற்கு எல்லா உரிமையும் உங்களுக்கு உண்டு. உங்கள் கட்சி சார்பாக நீங்கள் வாங்கி கொடுங்க, உங்களுடைய தனிப்பட்ட ரீதியாக நீங்கள் வாங்கி கொடுங்க, செலவுக்கு காசு கொடுங்க, பிரச்சனை இல்லை. ஆனால் இப்போ நீங்கள் இப்போ ஆக்சுவலாக சொல்ல வர்றது என்னென்னா, எம்எல்ஏக்கு சம்பளம் இருக்குது, அது போக இப்போ காருக்கு மெயின்டெனன்ஸு, அப்புறம் அவங்களுக்கு வந்து அலவன்ஸு அது இதுன்னு கணக்கு பண்ணால் அது வந்து 1,50,000 கிட்ட வருது மாதம். என்ன இது ஆட்சி முடிக்கணும் 300 கோடி ரூபாய் இதுக்கே போயிருமா? இல்லைன்னா ஒன்று பண்ணுங்க, ஆல்ரெடி சில அதிகாரிகளுக்கு கார் இருக்குல்ல, அதுல லிஃப்ட் கொடுக்க சொல்லுங்க. திமுக காரங்க நிறைய பேர் நிறைய கார் வச்சிருக்காங்க, அதுல இருந்து புடிங்கி உங்ககிட்ட கொடுங்க. எங்கங்க கார் வச்சிருக்காங்க? இல்லங்க அவங்க நிறைய சம்பாதிச்சு இருக்க ஃபைல், அது கடைசி டாபிக். நீங்க எல்லா டாபிக்கும் உள்ள கொண்டு வந்துடாதீங்க, அதையும் எடுத்துட்டு வந்தீங்களா? டாபிக்ல கடைசி டாபிக் இருக்குது. ஸோ இப்போ என்ன அப்படின்னா, என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இந்த கார் கொடுப்பேன்னு சொல்வது என்பது அப்பட்டமான முட்டாள்தனம். இதை வந்து இது செய்திருக்கக்கூடாது. இதை செய்தது வந்து டிவிகேக்கு பெரிய பின்னடைவை தான் ஏற்படுத்தும். கார் இல்லாதவங்களுக்கு கார் வாங்கி கொடுங்கிறது உங்களுடைய தனிப்பட்ட செலவில், உங்கள் கட்சி செலவில் நீங்கள் வாங்கி கொடுங்க. தமிழக அரசு செலவில் வாங்கி கொடுக்க தேவையில்லை. ஏன்னா இங்கே எம்எல்ஏவாக வந்திருக்கக்கூடிய பெரும்பான்மையானவர்கள்ட்ட பெரிய அளவு கார் இருக்குது, இனோவாலாம் அவங்களுக்கு பத்தாது. இனோவா ஃபார்ச்சுனர்லாம் அவங்களுக்குலாம் சுகமாக இருக்காது, அவங்களோட கேட்டகரியே வேற. அவங்க பிஎன்டபிள்யூ கேட்பாங்க. ஆமாம், அதுவே பத்தாதும்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற சூழலில் நீங்கள் வந்துட்டு இந்த கார் கொடுப்பேன் அது கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்துட்டு ஏற்புடையது இல்லை. இது ரொம்ப அபத்தமானது, தண்ட செலவு. இது தண்ட செலவு. ஆல்ரெடி கடன் வாங்கி நம்ம செலவு பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரிலாம் தண்ட செலவு பண்ணுறது வந்து ஏற்கும்படியா இல்லை, தப்பு. 234 பேர் சந்தோஷப்படுவாங்க, ஹோல் தமிழ்நாடு வேறுபாயிரும். ஆமாம், கரெக்ட். ஸோ இந்த சின்ன வயசுலாம் எப்படின்னா வந்து ஏதோ ஒரு விஷயத்துல நான் தப்பு பண்ணிட்டா பார்த்துட்டா வந்து நான் சொல்லிடுவேன், கரெக்டான நேரத்தில் சொல்லிடுவேன் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா, என் டேபிளில் ஃபைல் இருக்கு, அது எல்லாத்தையும் திறப்பேன், எப்போ திறக்கணும்னு எனக்கு தெரியும் அப்படின்ட்டு இல்லாமல் எக்ஸ்டெண்டாக என்ன சொல்றாருன்னா, ஏன் திறக்கணும் பார்க்குறேன்னா, இடைத்தேர்தலப்பா சில பேர் கொஞ்சம் நல்லதாக நடக்கும், அதாவது அந்த இதெல்லாம் திறக்காம இருந்தால் அட்லீஸ்ட் இடைத்தேர்தலில் ஸ்டாலின் அவர்கள் ஜெயிச்சு உள்ள வருவார்னு ஒரு ட்ராப் அந்த இடத்துல போடுறாங்க. பட் அது வந்து பொலிட்டிக்கலி அந்த அந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, ஆக்சுவலாக வந்துட்டு ஒரு அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு எம்எல்ஏவாக இருக்கட்டும், அமைச்சராக இருக்கட்டும், முதலமைச்சராக இருக்கட்டும், அவங்க உண்மைக்கு புறம்பாக செயல்பட மாட்டோம்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்துட்டு தான் அவங்க பதவியிலேயே அமர்ந்திருக்கிறாங்க. சத்திய பிரமாணம் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த சத்திய பிரமாணம் பண்ணியிருக்கும் பொழுது உங்களுக்கு குற்றம் சாட்டப்பட்டவர்களுடைய ஃபைல்ஸ் வந்து உங்க மேஜைக்கு வந்துருச்சு அப்படின்னா, நடவடிக்கை எடுக்காமல் தயக்கம் காட்டுவது எதனால், தாமதிப்பது எதனால்? அதை நீங்களே வெளிப்படுத்துறீங்க. வேற
நீங்கள் வந்து இன்வெஸ்டிகேஷன் அண்டர் இன்வெஸ்டிகேஷன் இருக்குன்னா நீங்கள் அதை பேசக்கூடாதுல்ல. இப்போ நீங்கள் மேஜையில் எங்ககிட்ட ஃபைல்ஸ் இருக்குன்னு சொல்கிறதன் மூலமாக குற்றம் சாட்டப்பவர்கள் தப்பிப்பதற்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? ஈஸியாக ஆல்ரெடி வந்து அவங்களுக்குலாம் அமெரிக்கா இங்கெல்லாம் சுவிஸ் இங்கெல்லாம் இடம்லாம் எல்லாம் வாங்கி போட்டிருக்கிறாங்க. அவங்கள்ட்ட தப்பிச்சு போயிடுவாங்களா போயிட மாட்டாங்களா? என்ன பண்ணுவீங்க அப்புறம்? அவங்க டக்குன்னு தாய்லாந்து போயிட்டாங்கன்னா என்னங்க பண்ணுவீங்க? தாய்லாந்துக்கு போயிட்டு அங்கே சுவாதிக்கா அப்படின்னு சொல்லி மேக்கப் ஸ்வெட்டிக்காவா என்னமோ சொல்லுவாங்கல்ல வணக்கத்துக்கு, அது மாதிரி ஏதோ மேக்கப் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? துபாயில போய் அபிபி அப்படின்ட்டாங்கன்னா அபிபின்னு சொல்லிட்டா என்ன பண்ணுவீங்க? எல்லாம் தலைமுறை ஆயிடுவாங்க. ஸோ தலைமறைவு ஆகக்கூடாது அப்படின்னா அந்த குற்றம் சாட்டப்பட்ட ஃபைல்ஸு அது எந்த அமைச்சர்கள் மேலே இருக்குங்கிறதெல்லாம் ரகசியம் பாதுகாக்கணும். இது அரசாங்கத்தோட ரகசியம் தானே. ஒரு முதலமைச்சரை இதை வந்து வெளிப்படுத்துறது இது ஒரு பிளண்டர் மிஸ்டேக்குங்க இதெல்லாம். இப்போ இது பிளண்டர் மிஸ்டேக்குன்னு பார்க்கலாம், இல்லை பிளாக்மெயில்னு பார்க்கலாம். இதை மிரட்டுற மாதிரி இல்லை. இது இல்லை உங்கள் ஃபைல்லாம் என்கிட்ட இருக்கு பை லாவும் தப்பு தானே பாரி. இப்போ நீங்க தப்ப கண்டுபிடிச்சா உடனே ஓபன் பண்ணி நடவடிக்கை எடுக்கணும். எப்போ ஓபன் பண்ணன்னு சொல்றது அது அரசியல் கூட சம்பந்தப்பட்ட மாதிரி இருக்கு. இது வந்து அப்ப நாங்க வந்து ஆல்ரெடி வந்திருக்கு பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து சினிமா மாதிரி பேசுறது வந்து இது உடன்பாடு இல்லை. இது உண்மையிலே தவறு. நான் என்ன சொல்றேன்னா உங்க மேஜையில தானே இருக்கு, நடவடிக்கை எடுங்க. மேஜையில இருக்கிறத நடவடிக்கை எடுக்கலைன்னா அப்புறம் என்ன? அப்புறம் நீங்க என்ன சரியான முதலமைச்சர்? அதே பழைய கதை தான். உங்ககிட்ட ப்ரூஃப் இருக்கு, ப்ரூஃபோட வந்துட்டு 3 டிபார்ட்மெண்ட்ல இருந்து 3 ஃபைல் வந்துருச்சோ அப்படின்னா யார் எந்தெந்த அதிகாரிகள் தப்பு செஞ்சிருக்காங்க, எந்தெந்த அமைச்சர்கள் வந்து முறைகேடு பண்ணியிருக்காங்கிறது உங்ககிட்ட ரெக்கார்டு இருக்கு அப்படின்னா அதுக்கான ஆதாரங்கள் இருக்கு அப்படின்னா, ஏன்னா எவிடன்ஸ் தான் சொன்னார் ஆதாரங்கள்னாரு. அப்ப ஆதாரங்கள் இருக்குன்னா அதை அம்பலப்படுத்தி அவங்க மேல சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கிறது தானே உங்களை மக்கள் தேர்ந்தெடுத்து அனுப்புனாங்க. அதை வச்சு பூச்சாண்டி காட்டுறதுக்கு அவங்களை அனுப்புனாங்க. அண்ட் சட்ட ரீதியா எடுத்தாலே டைம் ரொம்ப ஆயிரும். 5 வருஷம் இப்படி முடிஞ்சிடும். சோ நீங்க இப்ப ஸ்டார்ட் பண்ணாதான் கரெக்ட்டா இருக்கும். நீங்க இப்ப வழக்கு போட்டு அவங்கள வந்து அதுக்கான வேலைகளை இப்ப இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா தான் உங்களோட ஆட்சி முடியறதுக்குள்ள ஏதாவது ஒரு அவங்க குற்றவாளிகளா நிரபராதிகளான்னு வெளியில வரும். நீங்க அதையே கடைசியா போய் பண்ணீங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க ஆட்சியோ இல்லை அடுத்த ஆட்சியோ வரும், அரசியல் பழிவாங்கல்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நடக்குமா நடக்காதா? கண்டிப்பா நடக்கும். அப்ப இடைத்தேர்தல் வரைக்கும் வெயிட் பண்றது எதுக்கு வெயிட் பண்றீங்க? இடைத்தேர்தல் வரைக்கும் என்ன இதுக்கு இல்ல பார்கெயின் பண்ண போறீங்களா? அதை வச்சு அப்ப இதை வச்சு மிரட்டுறதா? எனக்கு வேண்டப்பட்டவங்களை நீங்க இறக்குங்க, இல்லைன்னா வந்துட்டு என் கூட வந்து சேர்ந்துருங்கன்னு. இது பிளாக்மெயில் ஆயிருமே. இது வந்து குதிரை பேரம்லாம் இல்லை, இது வேற மாதிரி பேரம் ஆயிருமே. ஸோ இது ரொம்ப தப்புங்க. இது உங்கள் கையில் வந்து எவிடன்ஸ் வந்துருச்சுன்னா நடவடிக்கை எடுங்க. அவங்க குற்றவாளிகள் எதுக்கு நீங்கள் அப்புறம் விட்டுட்டுருக்கீங்க? அப்புறம் என்னத்துக்கு நீங்கள் வந்து இந்த பேர் என்னமோ இந்த பாட்டெலாம் பாடிட்டு வந்தீங்களே இந்த படத்தில் நான் ஆணை இட்டால் அது நடந்து விட்டாலும் எம்ஜிஆர் பாட்டை பாடுறீங்க, அப்புறம் கடைசியில் எம்ஜிஆர் மாதிரி நடந்துக்கிறீங்க. ஸோ தப்புனா நடவடிக்கை எடுங்க. அதை விட்டுட்டு இது என்ன மாதிரியான பிளாக்மெயிலிங் இது டோன்? இது வந்து முதலமைச்சராக இருப்பவர் செய்யக்கூடாது. விஜய் அவர்கள் முதலமைச்சராக இருக்கிறார் என்பதை அவர் மறந்துவிடக்கூடாது. ஸோ இதில் இந்த தவறுலாம் செய்யக்கூடாதுன்னு தான் நம்ம சொல்கிறோம். பிளாக் கோட்டு போட்டவங்க பிளாக்மெயில் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து இல்லைங்க மேகமலை இஷ்யூ பேசணும். அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம், எப்படி நீங்கள் மறந்தீங்கன்னு தெரியல. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இவர் வந்து விடுதலையாக போறாருன்னா நிறைய பெரிய பங்கு வந்து இல்லை நான் இப்போ வரதுக்கு முன்னாடி அவர்கிட்ட பேசிட்டு தான். அப்படியா? சிலம்பரசன் வெளியில் வந்துட்டார். ஸோ அதை பற்றி யாருக்கும் போய் சேரல. அது நிறைய இல்லை, அதான் குண்டாஸ் வந்து நீதிமன்றத்தில் உடஞ்சிருக்கு. உயர்நீதிமன்றம் குண்டாஸ் வந்து தவறாக போடப்பட்டிருக்குன்னு சொல்லி குண்டாஸ் வந்து ரத்து செஞ்சுட்டாங்க. நேற்று ரத்து செஞ்சாங்க. ஸோ இன்னைக்கு வந்து அதோட ஃபைல்ஸ் உள்ளே போயிட்டு இன்னைக்கு சாயந்தரமாக தான் வெளியில் வந்தார். இப்போ நம்ம இந்த வீடியோ எடுக்கிறது நைட்டாக ஒரு 6 மணி அந்த டைமில் தான் வெளியில் வந்தார். வந்துட்டு அழைச்சி பேசினார். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப நீங்கள் குடும்பத்தை பாருங்கள், குழந்தைங்களாம் ஏங்கி போயிருக்காங்க. அவங்க எங்கேயா கூட்டிகிட்டு போயிட்டு குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பொறுமையாக மற்ற வேலைகளை பார்க்கலாம். ஓகே, ஒரு குடும்பம் இல்லை நான், பட் ஒரு சக தமிழனா அந்த ஏதோ ஒரு இனிஷியேட்டிவ்ல உங்க ஒரு பங்கு இருக்குன்றதுக்காக மிக்க நன்றி. அதை போயிட்டு நீங்கள் பண்ணதுக்கு. மேகமலை நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்து பேசணும். தேங்க் காட் நிறைய பேரை பற்றி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. செய்தி சேனல் கொஞ்சமாக கவர் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. சந்தோஷம். சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க, அது என்ன அப்படிங்கிறத விளக்குங்க. சுப்ரீம் கோர்ட்டு ஆனால் நடந்து கொள்வதெல்லாம் மக்களை பற்றி சிந்தனை இருக்கிறதா இல்லையா என்று நம்மால் யூகிக்க முடியாத அளவிற்கு கருத்துக்களை பதிவு செய்கிறார்கள். உடனடியாக நீக்கணும், அது நீக்க முடியலன்னா துணை இராணுவத்தை கூப்பிட்டுக்கணும், துணை இராணுவத்தை கூப்பிட முடியலன்னா இந்திய இராணுவத்தை கூப்பிட்டுக்கணும், இந்திய இராணுவத்தை கூப்பிட்டுக்க முடியலன்னா அமெரிக்க இராணுவத்தை கூப்பிட்டுக்கணும், அமெரிக்க இராணுவத்தை ஏலியன்ஸ் இராணுவத்தை கூப்பிட்டுக்கணும். என்னது இது? அங்கே வாழக்கூடிய மக்களை விரட்டியடிப்பதற்கு துணை இராணுவத்தை கூப்பிட்டுக்கலாமா? தமிழக அரசு வந்து மேல்முறையீடு பண்ணுறாங்க. அதாவது சொல்லியிருக்கிறாங்க, மேல்முறையீடு பண்ணல, அதாவது அங்கேயே வந்து ஆர்குமெண்ட்ஸ் வச்சுருக்காங்க.
என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்களுக்கு வந்து சில இதெல்லாம் இது பண்ணுறதுக்கு புது கவர்மெண்ட்டு நாங்கள் வந்து அதெல்லாம் அசஸ் பண்ணிவிட்டு நாங்கள் எங்களோட கருத்துக்கள் சொல்கிறோம்னு சொல்லியிருக்காங்க போல். சுப்ரீம் கோர்ட் வந்து எதுவும் செவிசாய்ப்பது போல் தெரியல. 300 மெரினா தேவைப்படுகிறது, வேற வழியே இல்லை. அந்த மக்களை பாதுகாக்கிறதுக்கு தமிழர்கள் எல்லாரும் ஒரு அணியில் நின்று, அனைத்து கட்சிகளும் ஒரு அணியில் நின்று மேகமலை மக்களை பாதுகாப்பதற்கு இப்போ இருந்து இறங்கி வேலை செஞ்சாதான் முடியும். ஏன்னா இல்லைன்னா வந்து அவங்களோட பிஹேவியர்ஸ், அவங்களுடைய பேச்சுக்கள், அவங்களுடைய கருத்துக்கள் என்பது ரொம்ப காட்டமாக இருக்கிறது. அந்த மக்களை அப்புறப்படுத்தியே ஆகணுங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கிறாங்க. அதுல வந்து ஆக்கிரமிப்புங்கிறாங்க. இங்க ஆக்கிரமிப்புங்கிறதுக்கு பிரச்சனை, ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதில் பிரச்சனை இல்லை. நான் ஆக்கிரமிப்பு நீங்க எதை சொல்றாங்கன்னா ஊர்களே ஆக்கிரமிப்பு. ஊருனா 1000 வருஷமா ஊர்களே ஆக்கிரமிப்பு அப்படின்னா அந்த ஊர்ல எப்போ உருவாச்சு, அதுக்கான ரெக்கார்ட்ஸ் என்ன இருக்கு, யார் அதை சொன்னா உங்களுக்கு புதுசா உருவான ஊர்கள்னு? இது என்னங்க பேச்சு இது? புதுசா ஒரு ஊர் உருவாயிருச்சா டப்புன்னு? இந்த கேஸ் போட்டவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, இலவம் தோட்டங்கள் அங்க இருக்கு, இலவம் பஞ்சு தோட்டத்துக்காக வந்து குடியாறினாங்க. அதெல்லாம் கிடையாது. அங்க குடியாயிருக்கவங்க தான் இலவம் பஞ்சு தோட்டத்தை போட்டிருக்கிறாங்க. இவங்க என்னன்னா இலவம் பஞ்சு போடுறதுக்காக காட்டுக்குள்ள வந்து குடியேறிட்டாங்க. நம்ம இன்னைக்கு நேற்று வந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க. எப்பவோ வந்தது. இந்திய அரசாங்க சட்டங்கள் உருவாக்குறதுக்கு முன்னாடி மனிதர்கள் போய் தங்கிய இடத்திற்கு இப்ப வந்து என்ன பேச்சு? இப்ப என்னங்க பேச்சு? இப்ப இந்தியாங்கிற அரசியலமைப்பு சட்டம் வந்ததுக்கு அப்புறம் இந்தியாவுக்குள்ள இருந்தவங்க எல்லாருமே இந்தியர்கள் தானே, எல்லாருக்குமே சம உரிமைகள் தானே. அதுல என்ன இவங்க எப்படி சொல்லுவாங்க அன்னைக்கு இந்தியா இருந்துச்சா? அது பிரிட்டிஷ் ராஜுக்கு முன்னாடி இவங்கெல்லாம் போய் ஊர்களை உருவாக்கி உட்காந்துருக்காங்க. இப்போ வந்து உட்காந்துக்கிட்டு அந்த காட்டுல இருந்து எல்லாம் வெளியே போகணும்னா எப்படி வெளியே போக முடியும்? என்ன இல்லை வந்து அதாவது எஸ்டி இல்லாதவர்கள் அத்தனை பேருமே ஆக்குபெயர்ஸ் அப்படின்னு சொல்றது அங்கே பெரும்பான்மையான தமிழ் சமூகங்கள் பாதிப்புக்குள்ளாகுது. குறிப்பாக கள்ளர்கள் அங்கே அதிகமாக இருக்காங்க. கள்ளர்களுக்கு இது ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். இது எதுக்கு நான் சொல்றேன்னா, வேற வழி இல்லை, கள்ளர் சங்கங்கள் இறங்கி வாங்க. ஏன்னா அங்கே அதிகமாக பாதிப்புக்குள்ளாக போகிறது கள்ளர் சமூகம் தான். ஏன்னா அங்கே பெரும்பான்மையாக அவங்க தான் இருக்கிறாங்க அந்த பகுதிகளில். ஸோ இது தொடர்ச்சியாக இந்த நிகழ்வுகள் நடந்து கொண்டு இருக்குது. இப்போ சுப்ரீம் கோர்ட்டும் வந்துட்டு எந்த ஒரு மக்களுடைய தரப்பு பார்வையும் பார்க்காம புலிகளை பாதுகாக்கிறேங்கிறதுக்காக நம்ம சொல்கிறோம். ரெண்டுக்கும் நடுவில் தான் சொல்யூஷன் இருக்கு. புலியை பாதுகாக்கிறேன்னு சொல்லிட்டு மனிதர்கள் எல்லாம் நாசம் பண்ணுறதுங்கிறத ஏற்றுக்கொள்ள முடியாது. புலியையும் பாதுகாக்கணும், மனுஷனையும் பாதுகாக்கணும். அதுக்கு என்ன சொல்யூஷன் யோசிக்காம மக்களை எல்லாத்தையும் அப்புறப்படுத்துறதுலேயே குறியா இருந்துக்கிட்டு நீங்க பண்ணுங்க அதை பண்ணுங்கன்ட்டு அப்புறம் துணை ராணுவத்தை கூப்பிடுங்கன்னா, இது சரி துணை ராணுவம் வருது, மக்கள் நகரில் என்ன பண்ணுவீங்க? அடுத்து ஷூட் பண்ணுவாங்களா? கொலை பண்ண போறீங்களா மக்களை? புலிக்காக மக்களை எல்லாம் சாகடிக்க போறீங்களா? அப்ப சுப்ரீம் கோர்ட் வந்து அவங்களுடைய இடம் என்னங்கிறத உணர்ந்து கருத்துக்கள் சொல்லணும். மக்களுக்காக தானே சுப்ரீம் கோர்ட்டு. மக்களையே வந்து என்னமோ அப்படியே இதோ இது மாதிரி ஆல்ரெடி சுப்ரீம் கோர்ட் இந்த மாதிரிலாம் பேசுனதுனாலதான் கரப்பாம்பூச்சி கட்சின்னு ஒன்று சுத்திக்கிட்டு இருக்குது. இங்க அங்க இருக்க ஜஸ்டிஸ் வந்து பேசுறதுல கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நம்ம எதுவுமே அறிவுரையும் அவங்களுக்கு சொல்லவும் கூடாது. அதுவே வந்து கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்னு வேற சொல்லுவீங்க. அந்த அளவுக்கு உச்சபட்ச அதிகாரத்தை கையில வச்சுக்கிட்டு மக்கள் மீது கருணை வேண்டாமா? காலங்காலமா அங்க வாழ்ற மக்கள் எல்லாத்தையும் வந்துட்டு என்னமோ புதுசா உள்ள வந்தவங்க மாதிரி பேசுறதுன்னா என்னது? ஸோ இது வந்து தமிழக அரசு ரொம்ப ஸ்ட்ராங்கான தீர்மானங்கள் நிறைவேற்ற வேண்டும். மேகமலை இஷ்யூக்கு தீர்மானங்கள் நிறைவேற்ற வேண்டும். டிவிக்கு அரசு பண்ணுமா தெரியல நமக்கு. நான் மக்கள் கூட துணை நிற்கிறேன், அது நிற்கிறேன், அப்படிலாம் பேசிக்கிறீங்க, உங்களுக்காகத்தான் நான் எல்லாம் சொல்றீங்க. மேகமலை இஷ்யூக்கு இப்போ வரைக்கும் தமிழகத்து அரசோடைய ஸ்ட்ராங்கான நிலைப்பாட்டை பத்தி எதுவுமே பேசல. நாங்கள் பார்த்துக்குவோம் என்ன பார்த்துக்குவீங்க? அவங்க துணை ராணுவத்தை அனுப்புங்கிறாங்க. இப்போ துணை ராணுவம் வந்துச்சு என்ன பண்ணும்? தமிழக காவல்துறை போயிட்டு சண்டை போடுமா? டிராமா சினிமா என்னங்க நடக்கும்? இல்லை முதல்வரே அங்கே போயிட்டு அந்த பைப்புக்குள்ள எல்லாம் போய் உட்காருவாரு. அது என்னமோ பண்ணுவாங்களே, போராட்டம் பண்ணுவாங்களே பைப்புக்குள்ள போயிட்டு, அந்த மாதிரி இப்போ இந்த காட்டுக்குள்ள போய் உட்கார போறீங்களா? முடியாது இல்ல. அப்ப நீங்க அறிக்கை விடணும், இல்லைன்னா தீர்மானம் நிறைவேற்றுங்க. மேகமலையில வந்துட்டு மக்களோட இதை வந்து நாங்க இது பண்ண மாட்டோம், அங்க வந்து வன இதில் நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுங்க. இல்ல எல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்டோட கட்டுப்பாடுனா இது என்னங்க இது ஆக மொத்தம் வந்து இவங்க வந்து அரசியல் எதிரியும் பெருசா எதிர்க்கிற மாதிரி தெரியல. அரசியல் எதிரியோட டீல் போடுறதுக்கு இவங்க என்ன சொல்றாங்க, ஃபைல்லாம் என் டேபிள்ல தான் இருக்கு, அப்புறமேது இப்போ செஷன் முடிஞ்சோடனே எல்லாம் வந்து அந்த ஃபைல்லாம் வாங்கிட்டு போயிருங்க. இது என்ன அந்த மாதிரி தான் இருக்கு. டேபிள்ல இருக்குன்னா நடவடிக்கை எடுங்க. அதை பிறகு சொல்லி காட்டிட்டு இருக்கீங்க, வேண்டாம் பிலிப்ஸே வேணாம், அது மாதிரி இருக்குங்க. அப்ப இது சரிப்பட்டு வராது. சரி, அரசியல் எதிரிக்கு இந்த மாதிரி நிலைப்பாடுனா, கொள்கை எதிரி அப்படின்னு சொன்னீங்க பாஜகவை.
என்ன சொல்ல போறீங்க? இப்போ பாஜக டீலிமிட்டேஷனுக்கு அப்படியே வந்துட்டு ஃபேர் டீலிமிட்டேஷன் கொள்கை எதிரியோட கொள்கையவே கொள்கையா எடுக்கிறீங்க. கொள்கை எதிரியோட கொள்கையவே கொள்கையா எடுக்கிறீங்க. என்ன நிலைப்பாடு? இப்போ இங்கே இப்போ சரி நீதிமன்றம்னா அப்புறம் மெரினா புரட்சி அது இதெல்லாம் பேசுனீங்க. இப்போ கடைசியில் பார்த்தா நீதிமன்றத்தோட இதுக்கும் ரொம்ப சப்மிசிவாக தான் நடந்துக்கிறீங்க. ஸ்ட்ராங்காக எடுக்கிறது இல்லை. மக்கள் அவ்வளோ பேர் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. மக்களோட கோரிக்கைக்கு நீங்கள் செவிசாக்கி நீங்கள் போயிருக்கணும்ல. தமிழக முதலமைச்சர் போயிருக்கணும்ல. நம்ம சொன்னோம்ல ஸ்டாலின் போக மாட்டேங்கிறாரு, சொன்னோம்ல எதுக்கும் போக மாட்டேங்கிறாரு, எதுக்கும் வர மாட்டேங்கிறாரு, மக்களோட தொடர்பே படுத்திக்க மாட்டேங்கிறாரு. தூய்மை பணியாளர்கள்லாம் வந்து போராட்டம்லாம் பண்ணுவோம், பிரச்சனை எல்லாம் பண்ணும் பொழுது வந்து பார்க்கல கேட்கல சொன்னோமா? இப்போ இவர் என்ன பண்றாரு? இவரும் போய் பார்க்கணும்ல. என்னன்னு தெரியல பாரி. பொதுவா எல்லா இடத்துக்கும் இப்போ பரந்தூர் கூட நிறைய தலைவர் ட்ரை பண்ணுவாங்க போவாங்க. இதுக்கு எந்த கட்சியில இருந்தும் ஒரு தலைவர் போய் நிக்கல இது வரைக்கும். அது என்னன்னே புரியல. இது என்ன புரியலன்னா சுப்ரீம் கோர்ட்டுங்க. இது மக்களுக்காக ஃபர்ஸ்ட் அவேர்னஸே இல்லை மக்கள்கிட்ட. நான் தான் சொல்றேன்ல, எத்தனை பேருக்கு தெரியும்னு நினைக்கிறீங்க? இப்போ இது மேகமலையில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு தெரியுது. இப்போ கொஞ்சம் தமிழ் தேசியம் சார்ந்த புரிதல் இருக்க மக்களுக்கு தெரியுது. எல்லா தமிழக மக்களுக்கும் புரிஞ்சிருச்சா? இவர் பேசினா ஆனால் எல்லாருக்கிட்டையும் போய் சேரும். இவர் போனா எல்லாம் கூட தான் எல்லாம் கேமரா தூக்கிட்டு தான் வராங்க, எல்லாம் பார்த்துருவாங்க. நம்ம முதல்வரை பார்த்தீங்களா? மேகமலை இஷ்யூக்காக அவரே வந்து பேசுறாரு. புலி மாதிரி நடந்து வந்தாரு. புலியே இங்க வந்துருச்சு. அதான் புலியே இங்க வந்துருச்சு. இனிமேது புலி வந்தா என்ன, வரலைன்னா என்ன, அந்த மக்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டுருவாங்கல்ல. அது மாதிரி அது போங்க. நீங்க போனீங்கன்னாவே போதும் தான் நான் சொல்றேன். நீங்க அங்கே போய் அந்த மக்களுக்கு துணையா நின்னாவே போதும். அதை ஏன் பண்ண மாட்டேங்கிறீங்க? நாங்க சொல்றோம், தயவு செஞ்சு அங்கே போங்க. அந்த மக்கள் உங்ககிட்ட கோரிக்கைகள் முன் வைப்பாங்க. அவங்க என்ன சொல்றாங்களோ அது உங்களுக்கும் புரிய வரும். இப்ப நீங்க வந்து என்ன பண்றீங்கன்னா அதிகாரிகள்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க. அதிகாரிகள் உங்கள்கிட்ட என்ன சொல்லுவாங்க? சார் we will take the situation under control சார், don't worry சார், இப்படிதானே சொல்லுவாங்க. அதிகாரிகள் அப்படிதான் சொல்லுவாங்க. அதிகாரிகள் அப்படிதான் சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த அதிகாரிகளை கேட்டு தான் நாசமா போனாரு ஒருத்தர். இப்ப நீங்களும் அதே அதிகாரிகளுக்கு பேச்சை கேட்டுட்டு இருக்க போறீங்களா? இல்ல நீங்க நேரடியா போக போறீங்களா? களத்துக்கு நேரடியா போங்க. உங்க கட்சிக்காரங்க கிட்ட உட்காருங்க, மக்கள்கிட்ட உட்காருங்க. அந்த மக்கள் என்ன கோரிக்கை முன்வைக்கிறாங்கன்னு கேளுங்க. மேகமலை மக்கள் யாராருக்கு எங்களுக்கு என்ன பாதிப்பு, அவங்க எப்ப வந்தாங்க, எந்த நூற்றாண்டுல வந்தாங்க, அவங்களுடைய தாத்தா பாட்டன் பூட்டன்லாம் எங்க இருந்தாங்க, இதெல்லாம் கேளுங்க. கேட்டுட்டு அவங்க உண்மையாகவே அந்த மண்ணின் மைந்தர்களா இல்லையா, இதெல்லாம் நீங்க முடிவு பண்ணுங்க. முடிவு பண்ணிட்டு ஒரு அரசியல் ரீதியான தீர்வை ஏற்படுத்துங்க. கண்டிப்பா நஷ்டீடு கொடுத்து ஒப்பேத்துற விஷயம் இல்லை இது. இப்ப ஒரு இடம் இருக்கு, லேண்ட் எடுக்கிறாங்க, ஒரு ஊருக்கு பக்கத்துல ஒரு லேண்ட் எடுக்கிறாங்க, இல்ல ஒரு அரை ஊரை காலி பண்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வருதுன்னா அதுக்கு ஏதாவது நஷ்டீடு கொடுத்து இது பண்ணலாம். இது 98 கிராமத்தை நீங்க வெளியில போன்னு சொல்லுவீங்களா? வேரோட அவங்களை 98 கிராமத்தை அப்படியே வெளியில போன்னு சொல்லிடுவீங்களா? இது என்ன பேச்சு இது? அகதிகளா அவங்க கூட நல்லா நடத்துறாங்க. 98 கிராமத்தை நீங்க வாட்டு மேல எங்கேயோ உட்காந்துக்கிட்டு டெல்லியில உட்காந்துக்கிட்டு அங்க இருந்து சொல்றாங்க இவங்க அங்க மேகமலையில எல்லாம் போயிடணும், மேகமலையில யாரும் மாடு மேய்க்க கூடாது. இது ஆளுக்கு ஒரு இது. அப்ப அங்க இருந்து சொல்லுவாங்க, இங்க இருக்க மக்கள்லாம் அவங்க வாழ்வாதாரத்தை விட்டுட்டு அப்படியே நாசமா போய் ரோட்ல போயிட்டு பிச்சை எடுக்கணும். இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளவே முடியாதுங்க. இதெல்லாம் நான் தான் சொல்றேன், இளைஞர்கள் தயாராக இருங்க. இந்த மேகமலை இஷ்யூ கோயிங் டு பி சம்திங். இது வேற ஏதோ மாதிரி தான் போகுது. இன்னொன்று, புலியை பாதுகாக்கிறதுக்குலாம் இவங்க இவ்வளோ மெனக்கிற ஆளுகளும் கிடையாது. அதையும் புரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக இதுக்கு முன்னாடி வேற ஏதோ சதி இருக்கு. அது கூடவே இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நான் சொல்லிடுறேன். நிறைய பேர் ஒரு விஷயத்த உள்வாங்க மறுக்கிறாங்க. அரசாங்கம் ஒரு விஷயத்த செய்யுதுன்னா அதுக்கு பின்னாடி ஹிடன் அஜெண்டாஸ் ஒன்று இருக்கும், மறைமுக செயல் திட்டம்னு ஒன்று இருக்கும். அதை செய்யணுங்கிறதுக்காகத்தான் ஒரு சில விஷயங்களை ஒரு கோஆர்டினேட்டடாக அந்த கார்பரேட்ஸ்லாம் கொண்டு வந்து உங்ககிட்ட காட்டும். இப்போ அந்த மாதிரி ஒரு 2 விஷயத்தை மட்டும் நான் சொல்லிடுறேன். அது வந்து உங்களுக்கு புரிதலை வளர்த்து கொள்வதற்கு பயன்படும். இதை தனியாக பேசினா அது வேற மாதிரி இருக்கும். பட் நான் அதை சொல்லிடுறேன். 1, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நாய் கடிச்சிருச்சுன்னு செய்திகளை தொடர்ச்சியாக ஊடகங்கள் பார்க்க சொல்லிட்டே இருந்தாங்க. அது சார்ந்து வந்து அமைச்சர்கள் பேசுறது, மக்கள் பேசுறது, அப்புறம் கம்ப்ளைண்ட் பண்ணுறது. இன்னைக்கு நாய்க்கெல்லாம் பல்லு பிடிங்கிட்டீங்களா? நாயெல்லாம் தூங்க போயிடுச்சா? இப்போ இன்னைக்கு நாயில யாரையும் கடிக்கிறது இல்லையா? கடிச்சிட்டு தான் இருக்கு, எப்பவும் போல கடிச்சிட்டு இருக்கு. ஆனால் அது செய்தி ஆறுது இல்லை. ஏன்னா அவங்களுக்கு தேவையான ஒரு விஷயம் நடந்துருச்சு. இப்போ இந்த நாய் கடிக்குதுன்னு ஏன் அவ்வளோ ஹைப் ஏற்றுனாங்க அப்படின்னா, இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய நாய்களுக்கு ஒரு RDF சிப்பு வந்து கொண்டு வராங்க. இதை எல்லா நாய்களுக்கும், இந்தியா முழுக்க இருக்க நாய்களுக்கு இந்த சிப்பை போடணும் அப்படின்னு சொல்லி ஒரு செயல் திட்டத்தை கொண்டு வரதுக்கு நீங்கள் சும்மா கொண்டு வந்து என்ன சொல்லுவீங்க? இத்தனை 1000 கோடிக்கு நாய்களுக்கு நாங்கள் சிப்பு கொண்டு வரோம்னு சொன்னால், நாய்க்கு சிப்பு கொண்டு வரதுக்கு இத்தனை 1000 கோடியா, என்னப்பா பேசுறீங்க அப்படின்னு கேட்போமாலாம். இப்போ இந்த சிப்பை கொண்டு வரவே ஒரு கம்பெனிக்காரன், அந்த கம்பெனிக்காரன் என்ன பண்ணுவான்னா,
ஒரு அரசியல் கட்சிக்கு உங்கள் கட்சிக்கு இத்தனை பர்சன்டேஜ் இந்த இந்த இதை நடைமுறைப்படுத்தினீங்கன்னா இந்தியா முழுக்க இத்தனை கோடி நாய் இருக்குது, இந்தியா முழுக்க இது சட்டமாச்சு அப்படின்னா இத்தனை கோடி நாய்க்கு இத்தனை ஒரு சிப்போட விலை 300 ரூபா, அப்போ எங்களோட கம்பெனிக்கு இவ்வளோ டேர்ன் ஓவர் ஆகும், அதில் இவ்வளோ பர்சன்டேஜ் உங்களுக்கு வெட்டுறேன், அது நான் கொடுக்குறேன். அப்போ இந்த பர்சன்டேஜ் வாங்கிட்டு இந்த சட்டத்தை பாஸ் பண்ணுங்க. ஆனால் இது எடுத்தோடனே இந்த சட்டத்தை பாஸ் பண்ணால் மக்கள் ஏற்றுக்க மாட்டான். அப்போ மீடியாஸுக்கு ஒரு அமௌண்ட்டை கையில் கொடுத்து நாய் கடிக்கிறதெல்லாம் செய்தியாக்கிட்டே இரு, உடனே இவங்களும் அந்த காசை வாங்கிட்டு செய்தியாக்கிட்டே இருந்தாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்னாச்சு, நாய் கடிச்சிக்கிட்டே இருந்துச்சு, கடிச்சிக்கிட்டே இல்லை எப்போ போல கடிக்கிறது செய்தியாகிட்டே இருந்துச்சு. ஆட்டோமேட்டிக்காக இன்னைக்கு வந்து அந்த சிப்புக்கு வந்து எல்லா கவர்மெண்ட்டும் ஒத்துட்டு அதுக்கு ஃபண்டெல்லாம் ஒதுக்க ஆரம்பிச்சிருச்சு இந்தியா. இதில் ஏதாவது ஒரு கம்பெனி பின்னாடி இருக்கும், அந்த கம்பெனி வந்து ஏதாவது ஒரு அரசியல்வாதிக்கு ஒரு பெரிய தொகையை வெட்டியிருக்கும். இப்போ இந்த சிஸ்டம் புரியுதா? ப்ராப்ளம் இவங்களே கிரியேட் பண்ணுவாங்க, அதுக்கு பிரச்சனையை காட்டுவாங்க, அந்த பிரச்சனையை நம்மகிட்ட காட்டிட்டு சொல்யூஷனும் அவங்களே கொடுப்பாங்க. ஜஸ்ட் கோவிட் டெக்னாலஜி. புரியுதா? இது இந்த நாய்க்கு பண்ணது. இப்போ அதே இதுதான் தமிழ்நாட்டுடைய ஈபியில் நடந்துகிட்டு இருக்கு. இந்த உண்மையை நம்ம இப்போ போட்டு உடைக்கிறோம். இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா, ஏதோ ஒரு பன்னாட்டு நிறுவனம் ஸ்மார்ட் மீட்டர்களை தயாரித்து கொண்டிருக்கிறது. ஸ்மார்ட் மீட்டர் அப்படின்னா என்னன்னா, இன்னைக்கு நம்ம போட்டிருக்க நார்மல் மீட்டருக்கும் ஸ்மார்ட் மீட்டருக்கும் என்ன வித்தியாசங்கிறத நான் இந்த வீடியோவில் சொல்லிடுறேன். இந்த ஸ்மார்ட் மீட்டர் என்ன பண்ணும்னா, ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வீட்டில் எவ்வளோ யூனிட் கரண்ட் எடுக்குதுங்கிறத பார்த்துக்க முடியும். 1 மணி நேரத்துக்கு எவ்வளோ யூனிட் ஓடுதுங்கிறத கணக்கெடுக்க முடியும். இன்னைக்கு இருக்கிற நார்மல் மீட்டரில் வந்துட்டு பொதுவாக தான் மீட்ரு எவ்வளோ மீட்டர் ஓடுதுங்கிறது மட்டும் தான் அதில் தெரியும். ஆனால் இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1 மணி நேரத்துக்கு எவ்வளோ மீட்டர் ஓடுது, இந்த டேட்லேருந்து இந்த டேட் வரைக்கும் எவ்வளோ மீட்டர் ஓடி இருக்குங்கிறதெல்லாம் நீங்கள் ஒரு ஆப்பில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது பேர் ஸ்மார்ட் மீட்டர். இதுக்கு வைஃபை இருக்கும், கனெக்ஷன் இருக்கும், அதுக்கு பின்னாடி ஒரு சிப் இருக்கும். இது வந்து எல்லாத்தையும் மெமரி ஸ்டோரேஜ் பண்ணிட்டு இருக்கும். ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஈஸியாக இந்த டேட்லேருந்து இந்த டேட் வரைக்கும் எவ்வளோ யூனிட் ஓடி இருக்குங்கிறதெல்லாம் நீங்கள் கணக்கெடுத்துக்கலாம். இதுதான் ஸ்மார்ட் மீட்ரு. இப்போ இந்த ஸ்மார்ட் மீட்டர் தயாரிக்கிறாங்க. இப்போ உங்கள் வீட்டுக்கு நீங்கள் ஸ்மார்ட் மீட்டர் போடுவீங்களா? வரும், போட மாட்டீங்க. இல்லை, நான் எதுக்கு வந்து போடணும்னு நினைப்பேன். ஏன்னா ஒரு சேஞ்ச். ஏன்னா ஸ்மார்ட் மீட்டரோட ரேட் வந்து எவ்வளோ இருக்கும்? ஒரு 5000 இருக்கும். 5000 ரூபா செலவு பண்ணி ஒரு ஸ்மார்ட் மீட்டரை வாங்கி நான் மாட்டணுமாங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதுக்கு கம்மியாக இருக்கிற 1000 ரூபா 1500 ரூபாய்க்கு இருக்க நார்மல் மீட்டரை நான் மாட்டிக்கிட்டு இருக்கேன், அதுவே போதுமானது. ஆனால் ஸ்மார்ட் மீட்டர் கம்பெனிக்காரன் எப்படி அவர் விற்பான்? ஸ்மார்ட் மீட்டரை கட்டாயமாக்குனா எல்லாரும் வாங்குவாங்க. ஸ்மார்ட் மீட்டரை கட்டாயமாக்குங்களேன், மக்கள் வந்து வாங்கட்டும், கட்டாயம்னு சொல்லுங்க, மக்கள் வாங்கட்டும், அதில் வந்து எங்களுக்கு இவ்வளோ லாபம் வரும், அந்த லாபத்தில் இத்தனை பர்சன்டேஜ் உங்களுக்கு இந்த மினிஸ்டருக்கு நான் தரேன். இது ஒரு டீல், பேக்கில் ஓடிடும் ஒரு டீலு. இப்போ இங்கே என்ன பிரச்சனைனா, மக்கள் தான் வாங்க மாட்டாங்களே ஸ்மார்ட் மீட்டரை, ஆனால் மக்கள் வாங்கணும். அப்போ அதுக்கு ஒரு சதித்திட்டம் போடணும். என்ன சதித்திட்டம்னா ரொம்ப சிம்பிள். ஈபியில் இதுக்கு முன்னாடிலாம் எப்படி ரீடிங் எடுத்தாங்க? கரெக்டாக ஒரு டேட்டுக்கு வருவாங்க, அந்த டேட்டுக்கு வந்து ரீடிங் எடுப்பாங்க, அந்த ரீடிங்க்கு உள்ளே இருக்க யூனிட் வரைக்கும் நமக்கு பில்லு வரும், பிரச்சனையே இருக்காது. கரெக்டாக இப்படி தானே இத்தனை வருஷமா இருந்துச்சு. இப்போ ஏன் இபி அதிகாரிகள் லேட்டாக வராங்க? இபி அதிகாரிகள் எல்லாம் சொல்லி வச்ச மாதிரி எல்லா இபி அதிகாரிகளோட வீட்லேயும் பிரச்சனை வந்துருச்சா? அவங்களாம் டைம் கீப் பண்ணாமல் போயிட்டாங்களா? ஏன் சொல்லி வச்ச மாதிரி எல்லா இபி ஆஃபீஸர்ஸும் ரீடிங் எடுக்கிறவங்களும் லேட்டாக வந்து எடுக்கிறாங்க? ஒரு பதற்றத்தை உண்டு பண்ணும். இப்போ என்னன்னா சிம்பிள், ஒரு குறிப்பிட்ட யூனிட் வரைக்கும் நமக்கு கவர்மெண்ட் அலோவ் பண்ண ஒரு இது இருக்கும், அது வரைக்கும் ஒரு ரேட் இருக்கும். அந்த யூனிட்டை நம்ம தாண்டணும் அப்படின்னா அது டபுள் த அமௌண்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் அந்த யூனிட்டையும் தாண்டோம்னா அது ட்ரிபிள் த அமௌண்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு மாதத்துக்கு ஒரு வீட்டில் ஒரு அமௌண்ட் கட்டிகிட்டு இருப்போம், அது அந்த குறிப்பிட்ட மாதம் வரைக்கும் இருக்கும். அதை கொஞ்சம் அது தாண்டிச்சுன்னா, இந்த பக்கம் ஒரு 5 நாளோ 10 நாளோ தாண்டிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த அளவு வந்து டபுள் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ கரெக்டாக 2 மாதத்தில் வந்துட்டு ரீடிங்கை வந்து எடுக்க வேண்டியது எடுக்கணும். இவர் ஒரு 10 நாள் அந்த பக்கம் அவர் தள்ளி வராருன்னு வைங்க, ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ்ட்ராவாக யூனிட் காட்டும். எக்ஸ்ட்ராவாக யூனிட் காட்டும்போது அதோட ரேட்டும் டபுளாக நமக்கு கட்டுற மாதிரி வரும். இதுதானே இப்போ தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் பிரச்சனை வருது. இப்போ இந்த பிரச்சனையில் அவதிப்படுறீங்கல்ல, இப்போ உங்களுக்குலாம் என்ன சொல்யூஷன்? ஸ்மார்ட் மீட்டர். சரிங்க, இது வந்து மாறி மாறி இருக்கு, இபி ஆஃபீஸர்ஸ் வர்றது பிரச்சனை ஆகுது, ரீடிங் தப்பாக காட்டுது, அதனால என்ன பண்ணணும்னா ஸ்மார்ட் மீட்டர் போட்டுக்கோங்க. ஹியூமன் எரர் இல்லை, அது ஸ்மார்ட்ல எதுவுமே தப்பு பண்ணாது. ஸோ ஸ்மார்ட் மீட்டர் போட்டுக்கோங்க. ஸோ தமிழக அரசு என்ன பண்ணணும்னா, இனிமேது எல்லாரும் வீட்டுக்கு ஸ்மார்ட் மீட்டர் மாட்டுங்கன்னு சொல்லும். இப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க? இந்த பிரச்சனை இருக்கா? இப்போ நீங்கள் இதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன பண்ணுவீங்க? எல்லாரும் ஸ்மார்ட் மீட்டர் வாங்குவீங்க. இப்போ இந்த பிரச்சனைக்கு காரணமே யாருன்னு இப்போ புரியுதா? ஸ்மார்ட் மீட்டர் கம்பெனிக்காரன். இதுவே திமுக ஆட்சியிலையும் இதே வேலையை தான் பண்ணாங்க. அப்புறம் மக்கள் அதிருப்தி அதிகமானோடனே அதை அப்படியே கிடப்பில் போட்டாங்க. கரெக்டா? இப்போ டிவிக்கு ஆட்சியிலையும் அதே இதை கொஞ்ச நேரத்தை கரெக்டாக பண்ணுறாங்களே, எப்படி? ஸோ சொல்லிட்டேன், நேர்மையாக அரசு நடந்தால் இந்த அரசு தொடரும், நேர்மையற்று அரசு நடந்து கொண்டிருந்தால் கூப்பு தான். கண்டிப்பா இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் மக்களுக்கு
சுய சிந்தனை வரும், புரிந்து கொள்ளக்கூடிய பக்குவம் வரும், அன்னைக்கு உங்களுக்கு பெரிய ஆப்பும் வரும். ஸோ இந்த ஸ்மார்ட் மீட்டர் எங்கள் தலையில் கட்டுறதுக்கு வேலையெல்லாம் பார்க்காதீங்க. ஸ்மார்ட் மீட்டர் தேவைன்னா அவன் வாங்கிக்கிட்டோம். ஆனால் அதை வந்து வாங்கியே ஆகணுங்கிற ஒரு கட்டாயத்தை கொண்டு வர்றது உங்கள் பிளானாக இருந்துச்சுன்னா அது பெரிய ஆபத்து. வாங்கலைன்னா நாங்கள் ரீடிங்கை மாற்றி எடுப்போம், உனக்கு அதிகமாக செலவு வரும்னு கொஞ்சம் செலவு தலையில் ஏற்றுனீங்கனாலும் அதுவும் கண்டிக்கத்தக்கது. முறையாக குறிப்பிட்ட நாளில் வந்து எடுக்கணும்னா ரீடிங்கை இபி ஆஃபீஸர்ஸ் வந்து எடுக்கணும். அதில் முறைகேடு நடக்குதுன்னா அந்த இபி ஆஃபீஸர்ஸ் மேலே அரசாங்க துறை சார்ந்த நடவடிக்கை எடுக்கணும். இது ரெண்டுமே பண்ணாமல் மக்களை அவதிப்பட வச்சுக்கிட்டு இருந்தா மக்கள் அந்த அளவுக்கு அறியாமையில் இருக்க மாட்டாங்க. எங்களை மாதிரி நாட்கள் மக்களுக்கு இந்த உண்மைகளை எடுத்து சொல்லிடுவோம், புரிஞ்சுக்கோங்க. ரைட்டு. நம்ம ஊரில் ஆட்டோ மீட்டரை தவிர்த்து வாட்டர் மீட்டர் வருது, ஸ்மார்ட் மீட்டர் வருது, எல்லாமே வருது. ஆனால் ஒன்று, அந்த சிப்புக்காரனுக்கு எனக்கு ஒரு ஐடியா கொடுக்கணும்னு தோணுது. ஈவில் ஐடியா. எதுக்கு நாயெல்லாம் கொஞ்சம் மனுஷங்கன்னா நிறைய இருப்பாங்களே. அது அடுத்து வருங்க. நாய்க்கு கொண்டு வந்துட்டாங்கன்னா அப்புறம் இந்த நாய்க்கு போட்டாச்சு, இந்த நாய்க்கு சும்மா சுத்துதே, இந்த நாய்க்கு மாட்டி விடுவோம் அப்படின்னு இந்த மனித நாய்க்கும் வரும். அது மரம் செடி கொடி எல்லாத்துக்கும் மாட்டி எல்லா நாய்க்கும் மாட்டி விடுவோம், எல்லாம் மாட்டிட்டு சுத்துங்கடா அப்படின்ட்டு. ஏன்னா நாய் கடிக்குது, அதை கண்ட்ரோலுக்கு கொண்டு வரதுக்கு சிப்பான். இப்போ மனுஷன் கொலை பண்றான், கஞ்சா கடத்துறான், இது பண்றான், அதை கண்ட்ரோல் கொண்டு வரதுக்கு சிப்பு. அதை சிரிச்சுக்கிட்டே இருந்தாலும் பிரெயின் வந்து ஃப்ரை ஆகுது எல்லா விஷயங்களும் பேசி. மிக்க நன்றி. நம்ம ஆனா எல்லாத்தையும் ஒரு மாதிரி குலாப் பண்ணி சொல்றோம். ஏன்னா அவ்வளவு விஷயங்கள் வீடியோ போடுற அளவுக்கு நமக்கும் நேரம் இல்லை. ஸோ இது புரிந்து கொள்ளுங்கள். அதுக்கப்புறம் யூடியூபும் நிறைய ஆப்படிக்க போறதும் நடந்து கொண்டிருக்கிறது. அது முடிஞ்சா நம்ம அடுத்து பேசுவோம். கொஞ்சம் இந்த இது சப்ஸ்கிரைப்லாம் பண்ண ரொம்ப கஷ்டமா போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆமா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நல்லவங்களை வந்து கொஞ்சமா என்கரேஜ் பண்ணுங்க. முடியல எங்களால. நன்றி. நன்றி.